சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டின் நம்முடைய மன்றத்தின் போட்டிகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றன. நகைச்சுவை போட்டியும் உடனடி பேச்சு போட்டியும் சிறப்பாக நடக்க இருக்கின்றன. நம்முடைய நடுவர்களாக வந்துள்ள செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அவர்கள் அந்த நடுவர்களையும் வரவேற்று நம்முடைய சொல்வேந்தர்கள் அனைவரையும் வரவேற்று இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து. நீங்கள் எழுந்து நிற்கவும், இல்லை என்றால் உங்களுடைய ஒளியை அமர்த்திக் கொள்ளவும். வாசனை போல் நகைச்சுலகும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழங்கே பொன் சீரவை கிழந்தையும் செயல்பறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. இப்பொழுது மெய்நிகர் மேடையை தலைவர் அனிதா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று நம்மளுடைய கூட்டத்தின் போட்டிகள் நடைபெறும் நாள். அந்த போட்டியை தாமதமின்றி நான் போட்டி நடத்தும் சொல்வேந்தரான மகேந்திரன் பெரியசாமி அவர்களிடம் நான் கொடுக்கிறேன். மகேந்திரன், மேடை உங்களுடையது. அனைவருக்கும் உற்சாகமான நற்காலை வணக்கம். இன்றைய நாள் இன்னுமே நமது சொல்வேந்தர் மன்றத்தின் இன்னும் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். இந்த சொல்வேந்தர் மன்றம் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் பங்கேற்பாளர்களை போட்டியாளர்களாக ஆக்கி அவர்களை வெற்றியாளர்களாக ஆக்குவது என்பது மிக சிறந்த ஒரு பணியாக நாங்கள் பார்க்கிறோம். அது ஒவ்வொருவருடைய உயர்வை காட்டுகிறது. இது போன்ற போட்டிகளில் பங்கேற்றலே மிகப்பெரிய ஒன்றாக நாங்கள் கருதுகிறோம். அதிலும் இந்த பங்கேற்று இந்த ஒரு போட்டியில் தம்மை மெருகேற்றி ஒரு வெற்றியாளராக இங்கு வர இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அகம் நிறைந்த முன்கூட்டிய வாழ்த்துக்கள். அதே போல இந்த ஒரு நிகழ்வுக்கு நமக்காக சிறப்பு நடுவர் குழுவும் தயாராகி இருக்கிறது. நடுவர் குழுவில் அனைவரும் இருக்கிறார்களா என்று ஒருமுறை சரிபார்த்துக் கொள்வோம். திரு பாலா தங்கவேல் அதன் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பாலா தங்கவேல், நீங்கள் ஒரு சுருக்கமாக சொல்லலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நியமாக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். தயாராக இருக்கிறீர்களா ரேவதி அண்ட் ராஜா அவர்களே? தயாராக இருக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நமக்கு சிறப்பு விருந்தினர் நடுவர்களாகவும் வந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி ராஜா தமிழ்மணி மற்றும் ரேவதி அவர்களே, மகிழ்ச்சி. அதே போல நம்முடைய போட்டியாளர்களாக மூவர். இப்போது இது மெய்நிகர் போட்டி என்பதால் இங்கு எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட நமது போட்டியின் விதிப்படி எவ்வப்போது தேவையோ இங்கு நமக்கான ஒரு தனித்தனி இடங்களும் இருக்கிறது. இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது கூட்ட மேடை. அவரவர் அந்த போட்டிக்கு நீங்கள் முன்பு செல்வதாக இருந்தால் நாங்கள் முன்கூட்டியே சொல்கிறோம். அப்போது நீங்கள் அங்கு சென்று விடலாம். அதே போல நடுவர்கள் உள்ளிட்ட அந்த அவையும் தனி கூட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அல்லது அது சார்ந்த முடிவுகளில் நீங்கள் உரையாட வேண்டும் என்றால் அதிலும் கூட நீங்கள் சென்று மறுபடியும் வந்து கலந்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு, போட்டியாளர்கள் எல்லோரும் தயாராக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த போட்டியாளர்களுக்கு மொத்தம் இன்று 3 போட்டியாளர்களாக இருப்பதாக நான் அறிகிறேன். வேறு யாரேனும் கலந்து கொள்வ விருப்பம் இருக்கிறதா? யாராவது பெயர் கொடுக்க வேண்டும் என்றால் இப்போது நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை இசையில் தெரிவிப்பார் என்று நினைக்கிறேன்.
அஜித் அஜித் லட்டு தின்ன ஆசையா? நீங்களும் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? நல்ல ஒரு நகைச்சுவை போட்டிக்கு. டேபிள் டாபிக்ஸ். நல்லது நல்லது. உடனடி போட்டியில் அஜித் நிச்சயமாக பேசுவார். நன்றி. மற்றபடி நகைச்சுவை கூட்டத்தில் சிரிக்க சிரிக்க மகேந்திரன் நமக்கு நிறைய குறுக்கீட்டுக்கு ஆட்கள் மன்னிக்க வேண்டும். குறுக்கீட்டுக்கு சொல்லுங்கள் பாலா. அஜித், நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் 4வது பேசுகிறீர்கள் டேபிள் டாபிக். நன்றி. சரிங்க. நன்றி. நல்லது நல்லது. எங்களுக்கு சிரிப்பதற்கும் நிறைய ஆட்கள் வேண்டும். அதனால் நகைச்சுவையாளர் பேச்சாளர் யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் நன்றாக நீங்கள் சிரிக்கலாம். இங்கு நம்மளுடைய காணொலி மூலமாகவும் கூட நீங்கள் டிஜிட்டல் கிளாப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியே நீங்களும் கூட கைத்தட்டலாம் அல்லது பிறகு நல்லது. இந்த வழக்கமான சொல்வேந்தர் மன்ற கூட்டங்களில் இருந்து இது சற்றே மாறுபட்டதாக இருக்கும். ஒன்று, எப்போதுமே டோஸ்ட் மாஸ்டர் என்று சொல்வதற்கு தகுந்தது போல நாம் ஒவ்வொருவரையும் இன்னும் நெறிப்படுத்தி, இன்னும் மேன்மைப்படுத்தி, இன்னும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு நாம் தயாராவதற்கு இது போன்ற போட்டிகள் மிக மிக உத்தமமான ஒன்று. ஏனென்றால் இந்த போட்டிகளுக்காக தயாராவது என்பதே ஒரு மனநிலை. அந்த மனநிலையோடு உங்களுடைய உடல் மொழியோடு நீங்கள் அதை உரையாற்றும் பொழுது உங்களை ஒருவர் கவனிப்பது அல்ல, மூவர் கவனிக்கிறார்கள் என்பதையெல்லாம், அது மட்டுமல்லாமல் அத்தனை பார்வையாளர்களும் கவனிக்கிறார்கள் என்பது. ஆனாலும் நோ ப்ரெஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல ஜஸ்ட் டூ வித் ப்ளஷர். மிக மிக மகிழ்வாக நீங்களும் அதிலிருந்து உங்களையே உட்படுத்தி கொண்டு மிகுந்த மகிழ்வோடு நீங்கள் அதை கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதே போல நேர கண்காணிப்பாளர் யார் என்று ஒரு முறை உறுதி செய்து விடலாம். அனிதா ராமசாமி அவர்கள், மகிழ்ச்சி. மற்றபடி சீஃப் ஜட்ஜ் வந்தாச்சு, கண்டஸ்டன்ஸ் வந்தாச்சு. அதே போல ஓட் கவுண்டர் யார் பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர்கள்? நடுவர்களுக்குள் ஒருவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று நம்புகிறேன். அப்படிதானே? அவர்கள் எடுத்துக்கொள்கிறார் என்று. நல்லது, மகிழ்ச்சி. நல்லது. நாம் போட்டியாளர்களுக்கு இங்கு சில விதிமுறைகள் உண்டு இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு. அந்த விதிமுறைக்கு ஏற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் தகுதியுடையவர்களாக இருக்கிறீர்களா என்பதை மறுபடியும் உறுதி செய்து விடலாம். இது ஹியூமரஸ் ஸ்பீச் கான்டெஸ்ட், இது இன்டர்நேஷனல் ஸ்பீச் கான்டெஸ்ட் என்பது சர்வதேச அளவில் நாம் அதற்கென்று விதிமுறை சற்று வேறாக இருக்கும். இங்கு சற்றே தளர்த்தப்பட்ட விதிமுறை. நீங்கள் இதுவரை பேச்சு கொடுத்தவர்களாக இருக்கிறீர்கள், அப்படி கொடுக்கவில்லை என்றாலும் கூட இங்கு வந்து கலந்து கொள்ளலாம். அதே போல இன்று 2 போட்டிகள் நடக்க இருக்கிறது. ஒன்று நமக்கான நகைச்சுவையோடு நாம் கலந்து அதற்கென்ற ஒரு ஹியூமரஸ் கண்டெஸ்ட் என்கின்ற ஒன்றும், இன்னொன்று அந்த போட்டியில் கலந்து கொள்பவர்களோடு அஜித் அவர்களும் சேர்ந்து கலந்து கொள்கின்ற இந்த உடனடி பேச்சு போட்டி, அதெல்லாம் கூட கலந்து கொள்ளலாம். நல்லது. அதற்கென்றும் அந்த விதிமுறைகளில் எல்லோருக்கும் கவனம் இருக்கும் என்று நம்புகிறேன். வேறு ஏதேனும் விதிமுறைப்படி ஏதேனும் இருக்கிறதா என்று ஒரு முறை பார்த்து விடுகிறேன். நல்லது. இங்கு ஒரே ஒரு இந்த போட்டி முடிந்ததற்கு பிறகு நாம் அந்த சான்றிதழ்கள் கொடுப்போம். பொதுவாக இங்கு அதற்கான தயார் நிலையில் இருக்கிறீர்களா அனிதா? போட்டி முடிந்தவுடன் 2 நாட்களில் அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். யார் முதல், 2, 3வது என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு. நல்லது நல்லது, மகிழ்ச்சி. The contestant rules have been reviewed with the chief judge and the contestant. Hope you already gone through it. If not, you can நேர கணக்கீடு சொல்ல வேண்டுமா மகேந்திரன்? நேர கணக்கீடு சொல்லி காமிக்கணும் பச்சை சிவப்பு அட்டை. ஆமா, நேரத்தை பற்றி நீங்களும் கூட ஒரு குறிப்பு கொடுத்து விடலாம் எல்லோருக்கும். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று போட்டியில் கலந்து கொள்ளும் அத்தனை சொல்வேந்தருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொள்வதே வெற்றி பெறுவதற்கு சமம். நான் என்னுடைய காணொளியில் பின்புலமாக இந்த மாதிரி நான் ஓட்டுவேன். அதில் உங்களுக்கு நேரம் தெரியும். அது தன்னால் 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டும். இது உங்களுடைய நகைச்சுவை போட்டிக்கான காணொளியாகும். அதே போல் உடனடி பேச்சிற்கு
இந்த மாதிரி வரும். உடனடி பேச்சிற்கான கால வரையறை வரும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டும். உடனடி பேச்சிற்கான தகுதி என்னவென்றால், கட்டாயம் குறைந்தது 1 நிமிடம் பேசியிருக்க வேண்டும். அவர்களே இன்றைய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். 2 நிமிடத்திற்கு மேல் சென்றாலும் 2 1/2 நிமிடத்திற்குள் பேசி முடிக்க வேண்டும். அதேபோல் நகைச்சுவை போட்டியில் பேசுபவர்கள் 7 1/2 நிமிடத்திற்குள் கண்டிப்பாக பேச வேண்டும். இந்த கால வரையறைக்குள் பேசவில்லை என்றால் அவர்கள் இந்த போட்டியில் தகுதி பெற மாட்டார்கள். அதையும் கணக்கில் கொண்டு போட்டியாளர்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுவே நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. நன்றி. இந்த நகைச்சுவை பேட்டிக்கு 4 1/2 நிமிஷத்துல இருந்து 7 1/2 நிமிஷம். நன்றி கண்ணன் அவர்களே. முன்பாக நீங்கள் 30 வினாடிகளும் பின்பாக 30 வினாடிகளும் போகலாம். அதனால் 4 1/2 நிமிடங்களிலிருந்து 7 1/2 நிமிடங்கள் வரைக்கும் போகலாம். 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். அதுவாகவே காட்டப்படும். என்னுடைய பின்புலத்தில் இந்த நேர கணக்கீடு ஓடிக்கொண்டிருக்கும். அதை உங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய பேச்சை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நன்றி. நல்லது, மகிழ்ச்சி. நாம் பொதுவாக நேரடி கூட்டங்களில் நாம் தனியாக கூப்பிட்டு கவனிப்பது என்பது போல யார் யாரெல்லாம் போட்டியாளர்களோ அவர்களை தனியாக கூப்பிட்டு கவனிப்பார்கள். இங்கு எல்லா விதிகளும் ஏற்கனவே தெரியும் என்பதால் அதன் தேவை பெரும்பாலும் தேவைப்படாது என்று நினைக்கிறேன். அல்லவா? இப்போது அப்படியே ஆரம்பித்து விடலாமா ஒவ்வொருவரும்? நல்லது. சிறு கேள்வி மகேந்திரன் கண்ணன் அவர்களே. நமக்கு இலக்கண ஆசான் கவுண்டர் தேவையா இல்லை நடுவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்களா? இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு தேவையில்லை. இன்றைக்கு தேவையில்லை. ஆமா, இன்றைக்கு தேவையில்லை. ஆனாலும் நடுவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். நடுவர்களுக்கு என்ற நல்லது, மகிழ்ச்சி. உங்களுக்கு அதே போல இங்கு தனியாக உங்கள் உரை எப்படி இருந்தது என்பதை இங்கு நாம் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் இது நேரடி போட்டி என்பதால் அந்த பார்வையாளர்களுக்கு முன்பு நீங்கள் தோன்றுவீர்கள். நல்லது, மகிழ்ச்சி. நாம் அப்படியே போட்டிக்கு சென்று விடலாம். நமக்கு ஏற்கனவே யார் யார் கலந்து கொள்கிறார்கள் என்பதன் பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலிலிருந்து ஏற்கனவே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 முறை குழுக்களில் போட்டு குலுங்கி யார் முதலில் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். இந்த நகைச்சுவை போட்டி இதோ இனிதாக ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் ஒரு கைத்தாட்டல் கொடுக்கலாம். ஒரு போட்டிக்கு தயாராதல் என்பதே ஒரு மகிழ்ச்சி என்றால், அந்த போட்டியில் அவர்கள் படுகின்ற பாட்டை நாம் இங்கு ஒரு பார்வையாளராக இருந்து கவனிப்பது என்பது இன்னும் கூட அலாதியானது. அந்த வகையில் நமக்கு போட்டியாளர்கள் நம்மை சிரிக்க வைக்க முயற்சி செய்ய போகிறார்கள். அவர்களும் சிரித்து சிரிப்பாக இங்கு இந்த ஒரு போட்டி நடக்க இருக்கிறது. அதன் முதல் போட்டியாளராக வனிதா அவர்கள். எனக்கு முழு பெயர் இங்கே கிடைக்கவில்லை, பொறுத்துக் கொள்ளுங்கள். வனிதா ஜி முதல் போட்டியாளர். உங்களுடைய உடல் மொழி எப்போது ஆரம்பிக்கிறதோ அப்போதிலிருந்து நேர கண்காணிப்பும் ஆரம்பிக்கிறது என்பதையும் மனதில் கொண்டு கொள்ளுங்கள். வனிதா, நீங்கள் ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மரியா டிசோசா. என்னடா மரியா டிசோசான்னு சொன்னதுமே எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரு உயரமான வெள்ளையான தோளோட தங்க நிற முடிகளுடன் நீல நிறத்தோட கண்களோட ஒரு அழகான பெண்ணை எதிர்பார்ப்போம். ஆனா வனிதா கிரிபிரகாஷ் அப்படின்னு ஒரு கருப்பான முடியோட, குறைஞ்சது மாநிறத்தை விட கொஞ்சம் கம்மியான நிறத்தோட, அளவான உயரத்தோட ஒரு பெண் வந்து நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அவங்க என்ன பேச போறாங்கிறத நம்ம கவனிக்க மாட்டோம். அவங்களுடைய பூர்வீகத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். யூகங்கள், அதை பத்தி தான் நான் பேச போறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ணிக்கிட்ட யூகங்கள், அந்த யூகங்கள்ல இருந்து சில நகைச்சுவைகளை உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கிறேன். நான் அமெரிக்காவுக்கு முதல்ல வந்தப்போ எனக்கு பெரிய ஒரு கனவு அமெரிக்கா வரணும் அப்படிங்கிறது. இங்க வந்ததுமே நான் ஊர்ல இருந்து வரும்போதே சொல்லிக்கிட்டே வந்தேன், நான் நாளைக்கு காலையில வாஷிங்டன்ல இருப்பேன், அடுத்த நாள் மிஷிகன்ல இருப்பேன், அப்படியே ஊர் பூரா நாடு பூரா சுத்திக்கிட்டு இருக்க போறேன்னு சொல்லும் போது பெரிய ஒரு ஆர்வமா இருந்தது. ஊருக்கு வந்ததுமே அமைதியா இருக்கல. இது நான் ஒரு 23 வயசு இருக்கும்.
சிறு வயசு இப்போ நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்ததுமே வெளியில போயிட்டேன். அப்படியே கொஞ்சம் நடந்து போலாம் அப்படின்னு. இது வர்ஜீனியா, வாஷிங்டன் டிசில பக்கத்துல இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் தெருக்களுமே ரொம்ப பெருசு பெருசா இருந்தது. நம்ம பொள்ளாச்சியில இருந்துட்டு ஒரு சின்ன ஊர்ல அப்படி ஓடி போய் நம்ம ரோட கடந்துடலாம் அப்படின்னு நினைச்சா, இங்க வந்தா எல்லாம் பெரிய பெரிய ரோடுகள். நான் மட்டும் ஒரு தனியான ஒரு ஆளா அவ்வளோ வண்டிகள் போயிட்டு இருக்கும்போது, இதுக்கும் அதுக்கும் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே தூரத்துல பார்க்கும்போது ஒரு உருவம், ஒரு நீண்ட முடியோட அழகா ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருந்தது. சரி எனக்கு முக்கியமா தேவைப்பட்டது ஒரு செருப்பு. ஊர்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்த செருப்பு வந்து ரொம்ப டைட்டா இருந்தது. அது நம்ம காலுக்கு செட் ஆகல. அதனால வேற ஒரு நல்லபடியா ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு, அந்த இங்க இருக்கிற பேட்டா ஷோரூம் மாதிரி ஏதாவது ஒரு கடை இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு கடைகள் எதுவுமே தென்படல. ஸோ தூரமா இருந்த அந்த நீண்ட முடியோட இருக்கிற அந்த உருவம், ஒரு பெண் அப்படின்னு பக்கமா அப்படியே போயிட்டே இருக்கேன். இந்த பொண்ணுகிட்ட நம்ம கேட்டுறலாம், கேட்டுறலாம், கேட்டுறலாம் அப்படின்னு. ரொம்ப பக்கத்துல போன பிறகு தான் தெரிஞ்சது, அது ஒரு ஆண் அப்படின்னு. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பதட்டம். இங்க செருப்பு கடை அவன் உடனே திரும்பி பார்த்துட்டாங்க. இங்க செருப்பு கடை எங்க இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல கேட்டோம். அவங்களுக்கு அந்த பாஷை புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அவங்க பதில் சொல்ல முயற்சி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு பதட்டமான நிலைமை, உடனே ஓடி வந்துட்டேன். வந்துட்டு ஹோட்டல் ரூம்ல சாத்தி உட்காந்துட்டேன். ஏன்னா பின்னாடியே தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன வேணும்? என்ன வேணும்னு. அப்ப நினைச்சுட்டேன், ஐயோ! நான் பொண்ணுன்னு நினைச்சுட்டு போனது, அங்க போய் பார்த்தா அது ஒரு ஆணா இருந்தது. ஸோ பயந்துட்டு ஓடி வந்து உட்காந்துட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் கடந்ததுமே, என் கூட நான் நியூயார்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ, என் கூட ஒரு பொண்ணு. தினமும் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். அ அந்த பொண்ணு கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், "உனக்கு சைனீஸ் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா தானே இருந்தது?" அப்படின்னு சொல்லி. அவளும் அப்படியே என்னை பார்க்குறா. சைனீஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமானது தானே அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்னேன். இப்போ நீ எப்படி படிச்ச? அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ சொன்ன ஒரே வார்த்தை, நான் படிக்கவே இல்லையே அப்படின்னு. ஒரு சமயத்துல அப்படியே அவள உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நானு. அவளும் என்ன பார்த்துட்டு, ஓ! சைனீஸ்க்கு மூக்கு இன்னும் கொஞ்சம் சிறுசா இருக்கும். நான் வந்து பிலிப்பைன்ல இருந்து வந்திருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூக்கு பெருசா இருக்கும். ஸோ என்னுடைய யூகத்துல அந்த பொண்ணு கூட நான் பழகுன 2 மாதங்களாக நான் வந்து ஒரு சைனீஸ் பொண்ணாவே நினைச்சு நான் பழகிட்டு இருந்தது. அது எனக்கு ஒரு நகைச்சுவையான மொமெண்ட்டா இருந்தது அந்த சமயத்துல. அ ஸோ நம்மளுக்கு யூகங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த யூகத்துடன் நம் வாழ்ந்து கொண்டே இருப்பது தான் கடினம். அந்த யூகத்தை என்றைக்கு நம்ம வந்து அ மாற்றி அதை உடனடியாக நம்ம உடனடியாக திருத்திக் கொண்டு செல்கிறோமோ, அப்பொழுது நம் வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் ஆம் லைக் மேலும் மேலும் நம்ம அறிவுகளை விருத்தி செய்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நமது முதல் நகைச்சுவை போட்டியாளர், நகைச்சுவை பேச்சு போட்டியாளர் தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஒரு நேர கண்காணிப்பாளர் 1 நிமிடம் நீங்கள் கணக்கை இப்போதிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். நம்முடைய நடுவர்களுக்கான நேரம் நீங்கள் குறிப்பெடுப்பதோ அல்லது நீங்கள் நடுவர் பட்டியலை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். நன்றி. அவர்கள் 4 நிமிடம் 45 நொடிகள் பேசியிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசியுள்ளதால் இங்கே நடுவர்களுக்கு நேர குறிப்பு தேவை இல்லை. 1 நிமிடம். மன்னிக்கவும். சொல்ல சொன்னீங்க. நீங்கள் இல்ல 1 நிமிடம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். 1 நிமிடம் டைம் அவங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் ஜட்ஜுக்கு சைலன்ஸ் மார்க் போட. டைமர் வந்து ஆன் பண்ணணும். நீங்க நேரா சொல்லவே கூடாது. ஓகே. அது எப்படி இருந்தாலும் நடுவர்களும் குறிப்பெடுத்துக் கொள்வார்கள். நல்லது. நடுவர் குழு தயார் தானே? அடுத்த போட்டியாளரை அழைக்கலாம். பல நீங்கள் ராஜா அவர்களே தயாரா? மதிப்பெண் போட்டு விட்டீர்களா? வைத்துக் கொள்ளுங்கள். ரேவதி அவர்களே தயாரா? அடுத்து போய்விடலாம். நல்லது நல்லது, மகிழ்ச்சி. அடுத்தடுத்து நம்ம நேர கண்காணிப்பாளர் ஒரு கை உயர்த்தினால் அந்த 1 நிமிடம் நிறைவடைந்தது என்பதை நாங்கள் குறிப்பெடுத்துக் கொள்கிறோம்.
நடுவர்களும் நீங்களும் கூட உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏதும் அவசரம் இல்லை என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். நல்லது. நமது சிறப்பாக நடந்து கொள்கின்றிருக்கின்ற நமது நகைச்சுவை போட்டியின் இரண்டாவது போட்டியாளர் கண்ணன் சங்கரா. மேடை உங்களுக்கானது. செந்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்திலிருந்து இங்கே நீதிபதியாக வீட்டிற்கும் இரு சொல்வேந்தருக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற சொல்வேந்தர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வளரும் போதே என்னோட தொப்பையும் வளர்ந்தது. 30 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். என் தொப்பையை எவ்வளவு குறைக்க நினைச்சாலும் குறையவே மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணினாலும் குறைய மாட்டேங்குது. சரி, தொப்பைதான் குறையலையேன்னு பார்த்தா, இந்த தொப்பைக்கு எப்படின்னாக்க அண்ணன் தம்பிங்க உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த சர்க்கரை வியாதி, கொழுப்பு வியாதி, இதெல்லாம் சேர்ந்தே வரும், தனித்தனியா வராது. எல்லாம் சேர்ந்து வந்து நம்மளுக்கு சூனிய வைக்கிற மாதிரி வந்து கொடுமைப்படுத்தும். நான் இந்த தொப்பையெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணிக்கவே இல்லை. என் பையனை கட்டிக்க போகும்போது என் பையன் சொன்னான், அப்பா இனிமே கட்டாத, என்னை வந்து உன்னோட தொப்பை ரொம்ப இடிக்குதுன்னா. சரி, அதையாவது பொறுத்துக்கிட்டேங்க. அதுவும் ஒண்ணு பிரச்சனை இல்லை. என் பொண்டாட்டி சொன்னா, இந்த மாதிரி இருக்கிறதா தனியா போய் பண்ணுங்க, என் பக்கத்துல வந்து படுக்காதுங்க, தொப்பை பெருசாவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படா இந்த தொப்பைய குறைக்கிறதுன்ட்டு என்னுடைய மற்ற சொல்வேந்தர்கள்ட்ட தமிழ்ல பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சொல்வேந்தர் சொன்னாரு, எனக்கு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய அனுபவத்தை உனக்கு சொல்றேன், அது உனக்கு புரியுறதா பாருங்க. அவரோட நண்பர் ஒருத்தர் இந்தியால இருக்கார். அவரு என்ன மாதிரிதாங்க தொப்பைய குறைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அமெரிக்கா வந்திருக்காரு. ஏதோ ஒரு சொல்வேந்தர் மன்றத்துக்காக வந்திருக்காரு. அவர் அமெரிக்கா வந்த போது என்ன ஆச்சுன்னாக்கா, அங்க ஒரு இடத்துல தொப்பையை குறைப்பதற்கான வழிகள், 10 நாளில் தொப்பையை குறைப்பதற்கு $100. அதே ஆங்கிலத்துல பிரீமியம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னாக்க $500 அதே 10 நாள்ல குறைக்கணும். இவரு, நம்ம எவ்வளவோ மாத்திரைய சாப்பிட்டோம், எவ்வளவோ மருந்த சாப்பிட்டோம், சரி என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் $100 கொடுத்தார். நம்ம எப்படியாவது இந்த தொப்பையை குறைச்சி மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் தான் அவருக்குடைய அவா. சரி, அவங்க $100 ஃபர்ஸ்ட் வாங்கிக்கினாங்க. வாங்கிட்டு ஒரு அறையில உள்ள விட்டாங்க. அறையில பாத்தீங்கன்னாக்கா நடுவுல நாற்காலி, டேபிள் எல்லாம் போட்டு இருந்துச்சு. அறைக்கு நடுவுல ஒரு ஓரமா ஒரு 18 வயசு அழகான பொண்ணு அரைகுறை ஆடையில இருந்தார். இவருக்கு அந்த $100 நல்லா செலவாச்சுன்னு ஒரு சந்தோஷம். இந்தியால இருந்து வந்திருக்கோம், $100 செலவாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனாக்க அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவர் ஓடுறாரு, அவர் ஓடுறாரு. 30 நிமிஷமா ஓடினாங்க. 30 நிமிஷம் ஓடி முடிச்சு வேத்து விறுவிறுத்து வந்தோடனே, இன்னைக்கு நேரம் ஓவருங்க, அப்புறமா வரோம், நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இவர் பார்த்தாரு, இதே நல்லா இருக்கு, நம்ம அந்த உயர் கட்டணத்துக்கு போனாக்க, ஆங்கிலத்துல பிரீமியம்னு சொல்லுவாங்க, அதுக்கு போனாக்க இன்னும் நல்லா நம்ம அனுபவிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் மனசை மாத்திக்கிட்டேன். $500 கொடுக்குறேன், நீங்க வந்து எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, அவங்களுக்கு என்ன $500 வாங்கிக்கிட்டேன், அந்த ரூம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரூம்லயும் அதே மாதிரி மேஜ நாற்காலி எல்லாம் இருந்துச்சு. இவர் பார்த்தாரு, அந்த ஓரமா ஒரு 70 வயசு கிழவி அரைகுறை ஆடல. அவங்க இவரை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு அந்த கிழவி கிட்ட இருந்து மாட்டிக்காம ஓடி ஓடி பார்த்துட்டு 20 நிமிஷத்திலேயே எல்லாத்தையும் விட்டுட்டாரு. விட்டு வெளியில வந்தாக்க, அப்பா
போதும்டா சாமி, இப்படியெல்லாம் தொப்பையை குறைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் என் பொண்டாட்டி கிட்ட சொன்னேன், இத பாரு, என்ன பண்றது, எப்படி இருந்தாலும் என் தொப்பை குறைய மாட்டேங்குதுன்னு. அவங்க இது என்ன ரொம்ப சுலபமான வழி இருக்க, அருகம்புல்லு ஜூஸ் அப்படின்னா. அருகம்புல்லு ஜூஸ்னா என்ன தெரியுமாங்க? மாடே சாப்பிடாது. அந்த அருகம்புல்ல பார்த்துட்டு அருகம்புல்லா சாப்பிடாது, நம்ம போய் பிளாஸ்டிக் பேப்பர் சாப்பிடலாம், இந்த அருகம்புல்ல ஒண்ணுமே இல்ல, அருகம்புல்லே அழுங்க, என்கிட்ட ஜூஸே இல்ல அப்படின்ட்டு, சாரே இல்லைன்னு அழுவுது. அதை எடுத்து போட்டு நம்ம குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். என்ன பண்றது? அப்புறம் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது பாகற்கா. பாகற்காய்ல வெஜிடபிளாங்க, காய்கறியில சேர்த்துக்கலாமா? ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சிக்கன், அதெல்லாம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த சர்க்கரை வியாதிக்கே ஒண்ணுதாங்க, நம்ம எதெல்லாம் நல்லா சுவையா இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒத்துக்காது. எதெல்லாம் நல்லதே இல்லையோ, பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குமா, பாருக்கா, பீர்க்கங்காய், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ணறது? கடந்த வருஷம் இந்தியாவுக்கு போகும்போது 1200 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு மத்தியானம் என் பொண்டாட்டி ஆச்சுன்னு ஒரு இடத்துக்கு போனாக்க, பாகற்காய் சாம்பார், அவரைக்காய் புட்டி, இப்படிதாங்க பண்றாங்க. இந்தியாவிலையும் அப்படிதான் பண்றாங்க. எப்படி நம்ம சாப்பிட முடியும்? நல்லா சாப்பிடவே முடியுது இல்லைங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு. என்னுடைய மனைவிட்ட மறுபடியும் கேட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு இன்னொரு சொல்வேந்தர் சொன்னாரு, நீ எப்பவும் பாலா, மகேந்திரன் போன்ற சொல்வேந்தர்களுக்கு நடுவுலயே போற, மத்தியிலேயே போற, அவங்க எல்லாம் உடற்பயிற்சி செய்து உடம்ப சிறப்பா வச்சிருக்காங்க, அவங்களோட சேராத, குண்டா இருக்கிறவங்களுக்கு நடுவுல போ, அப்பா உன் பொண்டாட்டிக்கு உன்னை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அதனால நண்பர்களே, யாராவது குண்டா இருந்தா எனக்கு ஒரு செய்தி அனுப்புங்க, உங்களுடைய நட்பு எனக்கு தேவை. நன்றி. நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நிச்சயமாக எனக்கு தெரிந்து சில 80 வருட பாட்டிகள் இருக்கிறார்கள். அட்வான்ஸ் பிரீமியம் என்ற நிலையில் நீங்கள் தொகை எழுத்தும் செலுத்தாமல் நீங்கள் உங்களை துரத்த வைக்கலாம். அதே போல இவர் பிறந்ததிலிருந்து தொப்பையாம், ஆனால் 30 வருடங்களாக இருக்கிறதா. அவரை பார்த்தால் 30 வருட இளைஞராக நாமங்களும் ஒத்துக்கொள்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. நம்ம அடுத்த 1 நிமிடம் நேர கண்காணிப்பாளர் நம்மளுடைய நடுவர்களுக்கான நேரமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். இது அமைதி நேரம், அமைதியாக சிரிக்கலாம். நன்றி ராஜா அவர்களே. ரேவதி, மகேந்திரன் அடுத்த பேச்சாளருக்கு சென்று விடலாம். நல்லது, மகிழ்ச்சி. நடுவர்கள் மிக மிக சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் ஒருவர் கையில் அந்த கோப்பை இருக்கிறது, அதுவும் கூட அந்த சுறுசுறுப்புக்கு காரணம் என்று நினைக்கிறேன். பாலாவுக்கு அவருடைய அந்த சுறுசுறுப்புக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை, ரேவதி அவர்களுக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் காணொலியில் தெரிந்ததை வைத்து சொல்கிறேன். நல்லது, மகிழ்ச்சி. இப்போது நமது மூன்றாவது போட்டியாளர் வித்யாலட்சுமி. வித்யாலட்சுமி, உங்களுக்கான நேரம். எண் சுவையை சுவைக்க வந்த சொல்வேந்தர்களே வணக்கம். அது என்னடா எண் சுவை என்று கேட்கின்றீர்களா? அறுசுவையோடு நகைச்சுவையும் தமிழ்ச்சுவையும் கூட்டு சேர அது எண் சுவை ஆகிவிடுகின்றதல்லவா? பொதுவாகவே பண்டிகைகள் என்று வந்தால் கொண்டாட்டம்தான். ஆனால் யாருக்கு என்பதுதான் விவாதத்திற்குரிய வினா. பல்வேறு வகையான உண்டிகளை உண்ண மட்டுமே செய்யும் கணவன்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிச்சயம் கொண்டாட்டம்தான். ஆனால் புதிதாக ஏதாவது செய்யலாம் என்று இல்லாத மூளையை குழப்பிக் கொண்டிருக்கும் என்னை போன்ற சமையல் அரசிகளுக்கு சிறிது திண்டாட்டம் என்றுதான் சொல்வேன். பண்டிகை என்றால் பண்டம் ஈகை,
பண்டு ஈகை, பண்பாட்டை வளர்ப்பது என்றெல்லாம் பொருள்படும். சென்ற தீபாவளிக்கு புதிதாக ஏதாவது செய்யலாம் என்று வலைத்தளத்தில் தேடத் தொடங்கினேன். 100 வகைகள் வந்து குவிந்தன. சரி, செயற்கை நுண்ணறிவை கேட்கலாம் என்றாலோ அந்த பதில்களை படிப்பதற்காகவே நிறைய பலகாரங்களை சாப்பிட்டு சக்தி ஏற்றிக் கொள்ள வேண்டும் போல இருந்தது. சரி, கடைசியாக 3 வகைகளை இறுதிக்கட்ட தேர்தலிலே நிறுத்தி ஏக மனதாக ஒரே வாக்காளராக நான் தேர்ந்தெடுத்தது உலர் பழங்கள் மற்றும் கொட்டைகள் லட்டு. உடனே முடியுமா என்று என்னுடைய மனசாட்சி கேள்வி கேட்டது. நெப்போலியன் என்ன சொன்னார்? முடியாது என்பதே என்னுடைய அகராதியில் கிடையாது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டேன். ஆனாலும் எதிர்த்து கேள்வி கேட்ட என்னுடைய மனசாட்சியை என்று அடக்கிவிட்டேன். என்னுடைய சமையல் திறமை வெற்றி பெறுமா அல்லது மானம் கப்பலேறி அண்டார்டிகா போகுமா? பொறுத்திருந்து பாருங்கள். தேவையான பொருட்களை எல்லாம் பட்டியலிட்டு வாழ்க்கை இணையிடம் நீட்ட அவரோ ஒன்றுமே சொல்லாமல் மௌனம் ஞானி போல இப்படி பார்த்துவிட்டு சரி என்றார். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், அவர் சொன்னது சரியா சனியா? யாமறியும் பராபரமே. என்னுடைய சமையலறை, அடுப்பறை, அலப்பறைகள் எல்லாம் ஆரம்பமாயின. தேவையான பொருட்கள்லாம் வந்து இறங்கின. முந்திரி, பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை, பேரீச்சம்பழம் எல்லாம் பைகளில் வந்ததா? அவை அனைத்தையும் அளந்து எடுத்து சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டத் தொடங்கினேன். சமையற்களமோ ஒரு போர்க்களமாய் குருட்சேத்திரம் போல காட்சி அளித்தது. ஏங்க, நீங்க கொஞ்சம் வெட்டி கொடுக்க கூடாதா என்று வாழ்க்கையினிடம் கேட்க அவரோ, ஆமா, நீ புதுசு புதுசா செய்யறதுக்கு நான் தான் கிடைச்சனா என்று தொடங்கி அந்த விவாதம் வேறு சிறிது நேரம் அப்படியே சென்று கொண்டே இருந்தது. ஏம்மா, நீ சமையல்ல முனைவர் பட்டம் வாங்க போறியா இல்ல சமையல் போட்டியில கலந்து போறியா? இது என்னுடைய அன்பு மகள் முணுமுணுத்தது எனக்கு தெளிவாகவே கேட்டது. கடுப்பு பாதி கவலை பாதி கலந்து செய்த கலவையா ஆயிட்டேன். வெட்டும் வேலையெல்லாம் வெற்றிகரமாக முடித்துவிட்டு வானொலியில் நெய்யை வேள்பாரி வள்ளல் பரம்பரையில் வந்தது போல் தாராளமாக ஊற்றி உலர் பழங்கள், கொட்டைகள் எல்லாவற்றையும் கலந்து பதம் பார்க்க தொடங்க என்னுடைய பொறுமைதான் பதம் பார்க்கப்பட்டது. புரட்டினேன், கை வலி வந்தது. உடனே என்ன செய்தேன் தெரியுமா? வேண்டாத உறவினர்களை எல்லாம் நினைத்து கொண்டு புரட்டி புரட்டி எடுக்க பண்டம் பதமும் சரியாக வந்து விட்டது. ஆறிய பிறகு உருண்டை பிடிக்க எடுக்கவோ பிடிக்கவோ என்று யாருமே உதவிக்கெல்லாம் வரவில்லை. அதுவோ மணிமேகலை அட்சய பாத்திரம் போல வந்து கொண்டே இருந்தது. பிடித்து பிடித்து தட்டுகளில் வைத்து வாழ்க்கையினிடமும் என்னுடைய அன்பு மகளிடம் நீட்ட அவர்களோ ஒன்றுமே சொல்லாமல் தேமே என்று ஆமை போல் பார்த்து கொண்டே இருந்தனர். இதுவே எனக்கு போதும். இப்படியெல்லாம் சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்க கூடாதான். ஆனாலும் எனக்கு ஒரு சிறிய நப்பாசை இருந்ததுதான். நம்முடைய பண்டிகைகளுக்கு சிறப்பாக இந்த உணவுப் பொருட்களையும் பலகாரங்களையும் செய்வதற்காக துர்கா தேவி போல 10 கைகள் வேண்டும் பெண்களுக்கு. ஏனென்றால் நம்முடைய பண்பாட்டின் வேர்கள் பண்டிகைகள் தான். சரி, முன்னோர் கலாச்சாரத்தை நம்முடைய பின்னோருக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செலுத்துவது பண்டிகைகள் என்ற நெம்புகோல்கள் தான். என்னுடைய பலகார பயணத்தை பண்பாட்டின் பயணம் என்றே சொல்லுவேன். நீங்கள் என்னுடைய பலகாரத்தை சுவைக்க அடுத்த தீபாவளிக்கு இல்லை மறந்து விட்டேன். சென்ற தீபாவளிக்கு செய்ததே மீதி இருப்பதால்
என்னுடைய இல்லத்திற்கு சுவைக்க வாருங்கள். நன்றி. நல்லது. பல காரங்களோடு இனிப்பு இருக்குமாம். அதுவே ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. அந்த சொல்லாக்கமே மிக சிறப்பு. வித்யாலட்சுமி, இது நடுவர்களுக்கான 1 நிமிட அமைதி நேரம். அழைப்பாளர். நன்றி. ராஜா ராஜா அவர்களே தயார் முடிச்சிட்டீங்களா? நாம் பூமியில் தான் இருக்கிறோமா அல்லது வேறு கோள்களில் இருக்கிறோமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த நடுவர்கள் வெகு விரைவாக அந்த 1 நிமிடம் முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். நல்லது, மகிழ்ச்சி. கண்ணன் ஏதும் சொல்ல விரும்புகிறீர்கள்? அந்த 3 பேரையும் பால வேற ரூம் கழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆமா, நம்ம அப்படியே நேர்காணல் நேரமாக இப்போது வைத்துக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் அவர்களுடைய எத்தனை நிமிடங்கள் கண்ணன்? அனிதா, எங்க 3 பேரை மட்டும் அந்த ரூம்ல மேனுவல் அசைன் பண்ணி விட்டுருங்க. முடிக்கிற வரைக்கும். மகேந்திரன். நல்லது, நல்லது. நம்ம 3 பேருக்கும் அந்த நேர்காணல் வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா, அது ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. 10 பாலா, நிமிஷத்துல நீங்க வந்துருவாங்க. பிரேக் அவுட் ரூம் கிரியேட் பண்ணிட்டீங்களா? பிரேக் அவுட் ரூம் கிரியேட் பண்ணியாச்சு. சரி, இருங்க, நான் வரேன். ஜட்ஜ் ரூமுக்கு வந்துட்டு எனக்கு ஏன்னா அது தெரிய மாட்டேங்குது. கிரியேட் தான் ஓகே, காட்டுது. ஒரே நிமிஷம் நானே அசைன் பண்ணி விடுறேன். இது நேரடி தயாரிப்பு இருந்தால் அங்கு பஜ்ஜி, வடை, போண்டா எல்லாம் கூட தயாராக இருக்கும். இப்போது நடுவர்களுக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லிக் கொள்கிறேன். இப்ப என்னைய யாராவது எடுத்து சொல்லலாம். நானே வந்துட்டு பாலா, நான் கிரியேட் பண்ணுமா இல்ல நீங்க பண்ணிக்கிறீங்களா? எந்த பிரேக் அவுட் ரூமுக்கு உங்களை அனுப்பணும் பிராவா? இது ஜட்ஜ் ரூமுக்கு. இங்க இருக்கு, வேணா அனுப்புறேன். ஆமா, இல்ல போட்டு அங்க நீங்க ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டு கூட போயிடலாம். ஐயா, 2வது அறைக்கு ஜட்ஜ் ரூமுக்கு உங்களை போயாச்சு. அவங்க 3 பேரும் போயாச்சு. நல்லது, மகிழ்ச்சி. இப்ப நம்ம மட்டும் தான் இருக்கிறோம் நினைக்கிறேன். பாலா இங்க பாலா போயிட்டாரு. நிச்சயமாக இது போன்ற நகைச்சுவை பேச்சுகளை கேட்பதற்கு இன்னும் நிறைய செவி மடுப்பவர்கள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனாலும் பரவாயில்லை. சிறப்பு. வனிதா சிரிப்பதை பார்த்தால் இங்கே நகைச்சுவை இல்லாமல் நான் பேசினதே ஒரு நகைச்சுவைன்னு சொல்லி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்போது நமக்கான ஒரு நேர்காணல் நேரம். இந்த ஒரு நேர்காணலில் நம்ம அப்படியே ஒவ்வொரு போட்டியாளர்களாக நாம் வரவழைத்து அவர்களிடம் சில கேள்விகளை கேட்போம். இந்த முறை ஒரு வித்தியாசமாக இதை செய்யலாம் என்று நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்கு உள்ளவர்கள் மற்றவர்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம். நேரத்தின் அருமை கருதி நம்ம முதல்ல 2 கேள்விகளோடு நம்ம போவோம். நேரம் இருந்தால் 3வது கேள்விக்கும் செல்லலாம். சரிங்களா? நமது முதல் போட்டியின் முதல் போட்டியாளர் வனிதா அவர்களை அழைப்போம். வாங்க வனிதா, எப்படி இருக்கீங்க? எப்படி உணர்றீங்க? முதல்ல இதுதான் என்னுடைய முதல் போட்டி கலந்துகிட்டது. மற்றபடி தயாரித்து பேசுறதுக்கு மிகுந்த நேரமும் கிடைக்கல. அதனால முடிந்தவரை முயற்சி செய்வேன். நல்லது, அருமை, அருமை. ஒரு பெருமையாக தான் இருக்கிறது. நாங்கள் முன்பே சொன்னது போல கலந்து கொள்வதே ஒரு பெருமை தான். மகிழ்ச்சி. நீங்கள் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம், எங்களுக்கு தெரியாத அந்த வனிதா யார் என்று நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சொல்லலாம். நீங்க பொள்ளாச்சியில வீதி வீதியா தாண்டினதெல்லாம் கதை, அந்த கையில் கேட்டுட்டோம். அதை தாண்டி நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் எந்த ஊரில் இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லது நான் இருப்பது ப்ளூமிங்டன் இல்லினாய், சிகாகோ பக்கத்துல இருக்கிறேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இப்ப அமேசான் கம்பெனிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மற்றபடி என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு டக்கு நீங்க குறிப்பா கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியும். இல்லாட்டி நிறைய நீங்கள் உங்களுக்கு ஏனென்றால் ஒரு படிவம் சாதாரணமாக நாம் உங்கள் வைத்திருப்போம். அந்த படிவத்தில் நீங்கள் உங்களுடைய இந்த வெற்றி பெற்ற கதை அல்லது வேறு ஏதாவது அங்கீகாரங்கள், சிறப்பு அங்கீகாரங்கள் நீங்கள் அடைந்தது,
அது போல எல்லாமே தகவல்கள் இருக்கும். அதிலிருந்து நாங்கள் கேள்வி கேட்போம். பொதுவாக இங்கு அது போன்ற தயாரிப்பு இல்லை என்பதால் நீங்கள் அது சார்ந்த நாங்கள் அறியாத ஆனால் இந்த மாதிரி எல்லாம் வனிதா செய்திருக்கிறார்கள் அந்த மாதிரினா ஏதாவது சொல்லலாம். பொதுவா இங்க இருக்கிறவங்க எனக்கு யாரையுமே அதிகமா தெரியாது. அதனால எல்லாமே அறியாத விஷயங்களா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. மற்றபடி என்னைய பத்தி லைக் நான் ஒரு ஐம் ஆல்சோ எ டீச்சர். லைக் நான் சொல்லிக் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று வைத்து பாடசாலை மாதிரி டுட்டோரியல் சென்டர் மாதிரி வச்சு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு கொண்டும் இருக்கிறேன். மற்றபடி எனக்கு அறியாத விஷயங்கள் என் குழந்தைகள் உங்களுக்கு யாரும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. எனக்கு ஒரு 23 வயதில் ஒரு பையன், ஆண் மகனும் 16 வயது ஆக போகிறது என்னுடைய பெண் குழந்தைக்கு. அவ 11th ஸ்டாண்டர்ட் போறா. என் பையன் MBA முடித்துக்கொண்டு இப்பொழுது அடுத்த மாதம் ஸ்டேட் ஃபார்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலையை துவங்க போகிறான். எனது கணவர் அவர் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் வாடகைக்கு விட்டு மெயின்டைன் செய்து கொண்டிருக்கிறார். மற்றபடி நிறைய விஷயங்கள் என்னை பற்றி தெரியாது. ஏன்னா இது புதிய நண்பர்கள் நீங்கள் அனைவரும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல நிறைய கலந்து கொண்டிருக்கிறேன். தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ல கலந்துக்கிறது ரொம்ப ஒரு விருப்பமா. எங்க அம்மா ஒரு தமிழ் டீச்சர். மற்றபடி 10வதில் தமிழ் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தேன் தமிழ்ல. ஸோ அதனால தமிழ் பேசுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மிகுந்த ஆர்வம் உள்ளது தமிழில் பேச வேண்டும் என்று. ஒரு 2 பட்டிமன்றங்கள் என் ஊரில் கலந்து கொண்டிருக்கிறேன். மேலும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி பேசினா கொஞ்சம் நல்லா பேச முடியும். ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசும்போது கொஞ்சம் கஷ்டம். தெரிந்த விஷயம் தான். நன்றிங்க வனிதா. எல்லாரும் உங்களுடைய கைத்தட்டல் கொடுக்கலாம். நிறைய நாங்கள் தெரிந்து கொண்டோம் உங்களை பற்றி. எனக்கு என்ன ஒரு வியப்பா இருந்ததுன்னா, பக்கத்து ரூம்ல பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, ஒருவர் MBA முடித்து இருக்கிறார், இன்னொருவர் இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லும் பொழுது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு நீங்களே குழந்தையாக அல்லது இருக்கிறீர்கள் என்பது போல எங்களுக்கு தோன்றியது. சிறப்பு மகிழ்ச்சி. நம்ம அப்படியே 2வது போட்டியாளரிடம் ஒரு சில கேள்விகள் கேட்டு நாம் அவரை பற்றியும் கூட தெரிந்து கொள்ளலாம். கண்ணன் சங்கரா, சொல்லுங்கள் உங்களை பற்றிய உங்கள் வாழ்வில் நடந்த நகைச்சுவை பற்றி கூட சொல்லலாம். ஏதாவது நீங்கள் பகிரணும் அப்படின்னாலும். என்னை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. நாங்க எப்பயாவது ஒவ்வொரு வருஷமும் பிரயாணம் செய்யும் போது பார்த்தோன்னா என்னோட போட்டி எப்ப போட்டாலும் வரவே வராது. ஃபர்ஸ்ட் போட்டாலும் வராது, நடுவுல போட்டாலும் வராது, கடைசியில போட்டாலும் வராது. என்னோட ஆங்கிலத்துல லக்கேஜ்னு சொல்லுவாங்களே அந்த பொட்டி வருது. அதை பத்தி நான் டோஸ்ட் மாஸ்டர்ல பேசி ஹியூமர் கான்டெஸ்ட் வின் பண்ணியிருக்கேன். அதை ஆங்கிலத்துல பேசினேன். அதை பத்தி தான் பேசுறதா இருந்தேன். இன்னைக்கு கடைசி நிமிஷத்துல உங்க தொப்பை பெருசாயினே இருக்குன்னு சொன்னாங்க என்னோட மனைவி இன்னைக்கு மார்னிங். அதை வச்சு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணாத பேசினேன். இது பரவாயில்ல. அதனாலதான் அந்த ஆங்கில வார்த்தை ஜூஸ் எல்லாம் வந்துருச்சு. ப்ரிப்பேர் கை கொடுக்கும், உங்களுக்கு தொப்பை கை கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஆமா, தொப்பை கை கொடுத்துருக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு பேசினேன். இல்லன்னா பொட்டியை வச்சுதான் பேசுறதா இருந்தேன். என்னை பத்தி தெரியாத விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஜேபிக்கு உண்டி தெரிஞ்ச விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு கிரிக்கெட்னாக்கா டோஸ்ட் மாஸ்டரும் கிரிக்கெட்டர் 2 ஐஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஐ டோஸ்ட் மாஸ்டர், இன்னொரு கிரிக்கெட் ஃபெனட்டிக். இப்ப கூட உலகக்கோப்பை நடந்துட்டு இருக்கு. அனிதாவை திட்டி தீர்த்துட்டேன். 29ஆம் தேதி வச்சிருக்காங்க, 30ஆம் தேதி வைக்காம 29ஆம் தேதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகக்கோப்பையில இந்தியா அங்க பேட்டிங் நடந்துட்டு இருக்கு, நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஐயோ சொல்லாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. அங்கு கோப்பை இங்கு தொப்பை. ஆமா, பையில் முடிகிறது. அதனால பையை பற்றியும் பேசிவிட்டீர்கள். காண போகிறது அப்படின்றது மகிழ்ச்சி. சிறப்பு கண்ணன். உண்மையிலேயே எனக்கு கண்ணனை தெரிந்தவரை அவர் எவ்வளவு ஒரு கிரிக்கெட் வெறியர் என்று தெரியும். அவரையே கூட்டத்துக்கு வர வைத்த அனிதா வாழ்க. நல்லது மகிழ்ச்சி. நமது 3வது பேச்சாளரிடம் பேசுவோம். வித்யாலட்சுமி, வாங்க. நிச்சயமாக நீங்கள் பலகாரத்தை பற்றி பேசுறீங்க, நிறைய பேசுனீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில உண்மை நகைச்சுவை ஏதாவது இருந்தாலும் கூட எங்களுக்காக பகிரலாம். உண்மை நகைச்சுவை நம்ம வாழ்க்கையே சிரிப்பா சிரிக்குது. உண்மை நகைச்சுவைங்கிறது நினைவுக்கு வரல. ஆனா ஒண்ணு சொல்லணும், எனக்கு நகைச்சுவை உணர்வு கம்மியா தான் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையினை எல்லாத்துக்கும் நகைச்சுவையா பேசுவாரு. ஒரு கஷ்டமான நேரங்கள்ல கூட அத ஒரு மெலிசா ஆக்குற மாதிரி, ஒரு இறகு மாதிரி ஆக்குற மாதிரி பேசுவாரு. அதனால
அந்த உணர்வை வந்து நான் வந்து என்னுடைய பேச்சுல நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அதுதான். பொதுவா வந்து நகைச்சுவை உணர்வு எனக்கு இருக்குன்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த அனுபவத்துல வந்தது அத நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் பேச்சுல. அதுதான் நான் சொல்ல வந்தது. சிறப்பு, சிறப்பு. நமக்கு அந்த நகைச்சுவைக்கு ஒரு நாயகர் சொல்லுவார், அனுபவிக்கலாம் ஆராயக்கூடாது என்று. ஆனால் நீங்கள் ஆராயலாம் தேவையில்லை. நீங்கள் அனுபவித்து இருப்பதே ஒரு சிறப்பு தான். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வேறு யாராவது மூவரிடமிருந்தும் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுருக்கமாக கேட்கலாம். இல்லை என்றால் நமது அண்ணன் உங்களுக்கு தான் கேள்வி. தொப்பை எப்படி குறைக்க போறீங்க? தெரியலங்க. அதான் நான் சொன்னேன். கடைசியில என்னோட நண்பர்களை என்ன குண்டா இருக்கிற நண்பர்களோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அப்ப தெரியாது என் மனைவிக்கு. அதான் பீர்பால் போட்ட பெரிய கோடுக்கு பக்கத்துல சின்ன கோடு போட வேண்டியதான். அவ்வளவுதான். அதேதான். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா கண்ணு சரியா தெரியறதில்லன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப கண்ணன் தொப்பைங்கிறாரு. எனக்கு உண்மையிலேயே என் கண்ணாடி மாத்தணும்னு நினைக்கிறேன். அவருக்கு தொப்பை இருக்கா? எனக்கு அந்த ஆராய்ச்சியில நான் போயிட்டேன் இவரு. அதனாலதான் நின்று கொண்டே பேசினார். எனக்கு வந்து அவருக்கு இவரு தொப்பைன்னு எதை சொல்றாரு எனக்கு தெரியல. அவர் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத பேசினார்னு நினைக்கிறேன். அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான். அதனால எனக்கு கண்ணாடி தான் நான் மாத்தணுமா. ஏற்கனவே ஒரு வருஷம் ஆச்சு கண் பார்வை செக் பண்ணி. ஜூலை 9ஆம் தேதி மேபி நீங்க 2 பேர் போட்டிருக்க கண்ணாடி மூலமா பார்த்தா தொப்பை தெரியாது. அப்ப நீங்க அது மாதிரி வச்சுக்கலாம் கண்ணு. நல்லது, மகிழ்ச்சி. வேறு யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா? வித்யாலட்சுமி அல்லது வனிதா அல்லது கண்ணன் அவர்களிடம். சிறப்பு. நன்கு கலகலப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த கல்யாண மாலை. மிஸ் பண்ணிட்டா. வனிதா அவர்களே, நீங்க எங்க நீங்க என்னவாக இருக்கிறீர்கள்? அதாவது நீங்க கணவர் பத்தி சொல்லும்போது நான் கேட்டேன், குழந்தைகள் பத்தி கேட்டேன். பட் உங்களை பற்றி நீங்க சொல்லும்போது நான் கேட்கல. நான் இப்ப அமேசான்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சீனியர் சொல்யூஷன் ஆர்கிடெக்டா. மற்றபடி டீச்சிங் லைக் ஜென்ட்ரி லேர்னிங் என்ற ஒரு டியூட்டரிங் சென்டரும் வச்சுட்டு அதுவும் டீச் பண்ணி அந்த அந்த நிறுவனம் அதை எப்படியாவது அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதற்காகவும் வேலை ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, நன்றி. நீங்க தனியாரையில வந்துட்டீங்களா? மத்த 2 பேரும் 3 பேருமே வந்தாச்சுங்க. நாங்க தயார். அடுத்த போட்டி ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி தலைவர் அவர்களே, முதலில் ஆர்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வித்யாலட்சுமி அவர்கள் முதலில் பேச இருக்கிறார், ஜெயபிரகாஷ் 2வது, கண்ணன் 3வது, அஜித் அவர்கள் 4வது. இது முதல்ல தெரிஞ்சிருக்காது. நீங்க தயார்னு சொன்னோன்னா சொல்லுங்க. ஜெயபிரகாஷ், கண்ணன், அஜித் அவர்கள் மூவரையும் நான் அறைக்கு அனுப்பி விடுகிறேன். தனி அறைக்கு அனுப்பி விட வேண்டும். நிச்சயமாக, நிச்சயமாக. எனக்கு என்ன ஒரு இங்க நடந்த நகைச்சுவை என்ன அப்படின்னா, ஜெயபிரகாஷ் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு இருக்கிறதே 4-5 பேர் தான். இதுல எங்கப்பா கண்டுபிடிச்சு அப்படியே அவர்கள் எல்லாம் கூட்டமா ஏதோ ஒரு ரூமுக்கு போயிட்ட மாதிரி கேட்கிறாரே அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். மகிழ்ச்சி. நல்லது. இப்போது நாம் எல்லாரும் அடுத்த போட்டிக்கு தயார் தானே? இப்போது இந்த நிகழ்வில் முதல் போட்டியாளராக இருப்பவர்கள் அடுத்த பேச்சு எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். இல்லைங்களா கண்ணன்? அவங்க இங்கே இருப்பாங்க. ஆனால் கடைசியாக பேச வருபவருக்கு எந்த பேச்சையும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ரெக்கார்டிங்ல பார்த்து பாரு. ஆமா, நீங்கள் ரெக்கார்ட்ல பார்த்துக் கொள்ளலாம். இருங்க, இப்ப ஜெயபிரகாஷ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்களா தலைவரே? ஆமா, எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு கவனியுங்கள் அவர்களை. பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? நானும் கலந்துக்கலாமா? கடைசியா கேக்குறேன். பட் கலந்துக்கலாமே. தலைவரே கலந்துக்கலாமா? அவங்க நிச்சயமாக நிச்சயமாக கலந்து கொள்ளலாம். சரி, 5வதாக பேசுகிறீர்கள் நீங்கள். இருங்க, அவங்களையும் அனுப்பிச்சுடுறேன். நல்லது, சிறப்பு. இதற்கென்று ஒரு நேர கண்கணி மற்றதையும் கூட சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இதற்கென்று போட்டி விதியில் எல்லோருமே அதற்கு உடன்படுகிறீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இது டேபிள் டாபிக் ஸ்பீச் என்றதுனால. அதே போல நேரத்தின் எல்லோருக்கும் நேர கணக்கு தெரியும் தானே? வனிதா சுருக்கமாக சொல்வது என்றால் சொல்லலாம் இன்னொரு முறை. ஏன்னா வனிதாவும் சொல்கிறார்கள் என்றால். வணக்கம் சொல்வேந்திரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். உடனடி பேச்சிற்கு கால வரையறை 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை. கண்டிப்பாக 1 நிமிடம் பேசினால் மட்டுமே அவர்கள் போட்டியில் தகுதி பெறுகிறார்கள். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் இந்த மாதிரி என் பின்புலத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். 1 நிமிடத்தில் தானாக பச்சை அட்டை வரும், 1.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை வரும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டை வரும். 2.5 நிமிடங்களுக்குள் நீங்கள் பேச வேண்டும். அதுதான் உங்களுடைய கால கணக்கீடு. நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஏனென்றால் இந்த
காலக்கணக்கு இது வனிதா அவர்களும் புதிதாக இணைந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக, அதே சமயம் நடுவர்களுக்கும் அது ஒரு சின்ன ஒரு நினைவூட்டலாக இருக்கும். நல்லது, மகிழ்ச்சி. நம்ம அனைத்து போட்டியாளர்களும் அடுத்த அறைக்கு சென்று விடலாம். வனிதா அவர்களும் நீங்களும் சென்று விடலாம். கண்ணன் வனிதா 2 பேர் போயிட்டாங்களான்னு ஒரு தடவை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா முன்னாடியே ஜெயபிரகாஷ் கண்ணன் நீங்க அங்க போகணுமே. ஒரு நிமிஷம், என்ன மறுபடியும் தானே இங்க வந்துட்டேன், மறுபடியும் என்ன அனுப்புங்க. ஒரே ஒரு நிமிடம். தானே இங்க ரிட்டர்ன் ஆயிடுச்சு, பாத்துக்குங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வெளில இருக்காங்களான்னு பாத்துங்க. அப்படியா? மறுபடியும் உங்களை அங்க அனுப்ப முடியலையே. ஒரு நிமிஷம். இல்ல நீங்களே கூட ஜாயின் அப்படின்னு நானே போய்க்கிறேன். நீங்களே போங்க. ஏன்னா எனக்கு வந்து ஜட்ஜ் ரூமுக்கு தான் உங்களை ஜாயின் பண்ண வைக்க முடியுது. ஒரு நிமிஷம். இந்த பிரேக் அவுட் ரூம்ல டேபிள் டாபிக் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு இருக்கு பாருங்க. நல்லது, கண்ணன் சென்று விட்டார். நல்லது, மகிழ்ச்சி, நன்றி. இன்றைக்கு நான் எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, நமக்கு எப்போதுமே வாழ்க்கை நிறைய பாடங்கள் நமக்கு கற்றுக்கொள்ளலாம். வெகு விரைவாக நாம் கற்றுக்கொள்வதற்கு நமது தோல்வியிலிருந்தே கற்றுக்கொள்வது, அது சார்ந்த தலைப்பு தான் நம்ம வந்து வைக்கலாம் என்று, இதன் மூலமாக நாமும் கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் தோல்வியின் மூலமாக என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பது, அதுதான் தலைப்பு. நாம் அப்படியே ஒருவராக தலைப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ரேவதி அண்ட் ராஜா அவர்களே, உங்களுடைய வரிசை தெரியும் இல்லைங்களா? வித்யாலட்சுமி, ஜெயபிரகாஷ், கண்ணன், அஜித், அதுக்கப்புறம் வனிதா. ஏன்னா என்ன 4ம் 5ம் முதலில் சொல்லவில்லை, இடையூறுக்கு மன்னிக்கணும் மகேந்திரன். நல்லது நல்லது, இது முக்கியமான நினைவூட்டல் தான். மிக்க நன்றி. நல்லது, நம்ம எப்படி ஜேபியிடம் நம்ம சொல்லணும், இப்போ எப்படி தெரியும் அவர் கூட்டிட்டு வர்றது, அதே ஆர்டர்ல கூட்டி வருவார் நினைக்கிறேன். அல்லது யாராவது ஒருவர் அங்கு சென்று நினைவூட்டலாம். வித்யா ஏற்கனவே இங்கே இருக்கிறார். ஓ, வித்யா அவரை இங்கிருந்து வேறு ஒருவதற்கு மாற்ற முடியும், மாற்றி அவர்களை வர சொல்ல முடியும். வித்யா தான் முதல் அப்படின்னால நம்ம தலைப்பு நீங்க அவங்கள்ட்ட பொறுத்துக்கொள்ளுங்க. நாம தலைப்பை கொஞ்சம் நான் மாத்திடுறேன். நான் அதை கவனிக்கவில்லை, பொறுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா தலைப்பை கூட மாத்துறதுனாலும் மாத்திடலாம். இல்ல, தலைப்பு நீங்க என்ன சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். நல்லது, அது சார்ந்த தலைப்பு தான் சொன்னேன். நல்லது, மகிழ்ச்சி. நமது போட்டி இப்போது நம்மளுடைய உடனடி பேச்சு தயாராக இருக்கிறது. நமக்கு முதல் போட்டியாளரும் தயாராக இங்க இருக்கிறார்கள். இந்த போட்டிக்கான தலைப்பு வித்யாலட்சுமி. தோல்விகளிலிருந்து நிறைய பாடங்கள் கிடைக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நடந்த தோல்வி எப்படி வெற்றியாக மாற்றினீர்கள்? வித்யாலட்சுமி. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். எழில்மொழியாம் தமிழ் மொழியில் முதலில் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். தோல்விதான் நம்முடைய வெற்றிக்கு முதல் படி. ஏனென்றால் கன்ஃபியூஷியஸ் சொன்ன அந்த மேற்கோள் தான் எனக்கு முதலில் நினைவுக்கு வருகின்றது. நீ 7 முறை விழுகின்றாயா, 8வது முறையாக எழுந்திருக்கலாமே என்று. என்னுடைய வாழ்க்கையும் மேடு பள்ளங்களோடு சென்றதுதான். படிப்பை முடித்துவிட்டு பட்டப்படிப்பை முடித்தவுடன் வேலைக்கு போகலாம் என்று இந்த போட்டித் தேர்வுகள் எல்லாம் எழுதத் தொடங்கினேன். அப்பொழுது ஒரு கனவு இருக்கும், நிறைய அப்பொழுது படித்திருக்கிறோம் அல்லவா, அதனால் நாம் எழுதியவுடனே நமக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் நடந்ததோ அப்படி இல்லை. நான் எழுதிய போட்டித் தேர்வுகள் 1ஆ 2ஆ, ரயில்வே தொடர்வண்டி போட்டித் தேர்வா இருக்கட்டும், வங்கி தேர்வாக இருக்கட்டும், நிறைய போட்டித் தேர்வுகள். ஏதாவது ஒரு கடையில் அந்த நோட்டீஸை பார்த்தாலே உடனே அதை பார்த்து அதற்கு என்னுடைய மனுவை போட்டு விடுவேன். ஆனாலும் பல இடங்களில் வெற்றி பெற முடியாமல் தான் இருந்தது. ஆனால் அப்பொழுது உதவி செய்தவர் யார் தெரியுமா? விவேகானந்தர் தான். நீ உன்னுடைய முயற்சியை கைவிடாதே, இரும்பினை போன்ற தசை நார்களும் எஃகினை போன்ற நரம்புகளும் பெற்று நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னது என்னுடைய கல்லூரி காலத்தில் படித்ததும் எனக்கு உதவியாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பின்னர் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் சேர்ந்தேன். இது போன்ற பாடங்கள் வாழ்க்கை நெடுகவும் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதை அனைத்தும் எடுத்துக்கொண்டு நாம் தெள்ளிய நீரோடை போல, நதி போல ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும்.
அதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் நாம் பழசை நினைத்து வருந்தாமல் இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நடுவர்களுக்கான அமைதி நேரம் 1 நிமிடம். உங்கள் குறிப்புகளை சரிபார்த்துக் கொள்ளவும். உங்களுடைய பணி நிறைவடைந்ததும் திரு பாலா அவர்களிடம் தெரிவிக்கலாம். பாலா, நீங்களும் குழுவும் தயாரான பிறகு நான் ஜெயபிரகாஷை அழைக்கிறேன். அழைக்கலாமா? மகிழ்ச்சி. ஜெயபிரகாஷ்க்கு அழைப்பு கொடுத்து விட்டேன். 2வது போட்டியாளர். நல்லது. இதோ நமது 2வது போட்டியாளர் தயாராகிவிட்டார். உடனடி பேச்சுக்கான இன்றைய தலைப்பு, உங்கள் வாழ்வில் நடந்த தோல்வியை வெற்றியாக மாற்றிய தருணம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை வெற்றியாக மாற்றிய தருணம். ஜெயபிரகாஷ் தம்பசாமி. நன்றி மகேந்திரன் அவர்களே. இந்த பேச்சு போட்டிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, என்னுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொண்ட தருணம் என்று கூறினார் மகேந்திரன் அவர்கள். தோல்வி என்றால் நிறைய முறை நான் தோல்வியை அடைந்திருக்கிறேன். தோல்விதான் வெற்றியின் படிக்கட்டு என்று கூறுவார்கள். அந்த மாதிரி நிறைய தோல்விகள், படிப்பிலும் தோல்வி அடைந்திருக்கிறேன், பெண் பார்ப்பதிலும் கூட தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால், பெண் பார்க்க அழைத்து செல்கிறார்கள். என்னால் பிடிக்கவில்லை என்று சொல்ல தெரியவில்லை. அதுவே மிகப்பெரிய தோல்விதான். அதனால்தான் என் வாழ்க்கை துணையுடன் இன்று இருக்கிறேன். அதையும் நான் அவரிடமே பலமுறை கூறி இருக்கிறேன். அதுவுமே மிகப்பெரிய தோல்விதான். ஆனால் அந்த தோல்வியையும் திருமணத்திற்கு பின்பு வெற்றியாக மாற்றிக்கொண்டு விட்டேன். எனக்கு 2 குழந்தைகள். அதனால் அதுவும் மிகப்பெரிய வெற்றிதான். அதற்கு அடுத்தால் போல அமெரிக்கா வர வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்தேன். கிட்டத்தட்ட 3-4 முறைகள் முயற்சி செய்து கடைசியில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் என்னை அனுப்பி வைத்தார். அதை முடித்துவிட்டு கடைசியாக அமெரிக்காவிற்கு வந்தேன். அதுவும் தோல்வியிலிருந்து வெற்றி பெற்று இங்கு உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. சிறப்பு. இந்த போட்டியை நீங்கள் சொன்னதை பொறுத்து பார்க்கும்போது நடுவர்களுக்கான அமைதி நேரம் 1 நிமிடம். பிறகு என்னுடைய சொல். மகேந்திரன் அடுத்த. அல்லது மகிழ்ச்சி. நடுவர் குழு தயாராக இருக்கிறது. நாம் 3வது பேச்சாளரை அழைக்கலாம். 3வது பேச்சாளராக நம்முடைய பட்டியல் படி கண்ணன் சங்கரா அவரை மைய அறைக்கு அழைத்திருக்கிறேன். வருவார்.
வருக வருக நமது ஒரு மூன்றாவது நிமிஷம். போட்டியாளர். ஒரு நிமிஷம். ஐயா, சென்ற முறை நிறைய பேருக்கு தொப்பை தெரியவில்லை என்பதால் அவர் தொப்பை யாராவது பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இப்போதே பார்த்துக் கொள்ளுங்கள், பொன்னான வாய்ப்பு என்று சொல்லிவிட்டு இதோ கண்ணன் அவர்களுக்கான நேரம். உங்களுக்கான தலைப்பு, உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை வெற்றியாக மாற்றிய தருணம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை வெற்றியாக மாற்றிய தருணம். கண்ணன் சங்கரா. சொல்வேந்தர் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். தோல்விதாங்க முதல் படி வெற்றிக்கு. தோல்வியை கண்டு தோழவே கூடாது. எவ்வளவு தோல்வி எனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்றேங்க. நான் பியூசின்னு சொல்லுவாங்க. அந்த பியூசியில படிச்சுட்டு நான் பொறியியல்ல சேரணுங்கும் போது, அப்பெல்லாம் இந்தியாவில இவ்வளவு பொறியியல் கல்லூரி கிடையாது, 1-2 தான் இருக்கும். 1.5 மார்க் 1.5% கம்மியாக இருந்ததுனால பொறியியல் கல்லூரி கிடைக்கல. என்ன பண்றது? அது முதல் தோல்வி. அதுக்காக எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன, அது போற வேலைடா, உனக்கு வேலைக்கு வேற ஏதாவது பண்ணிட்டா, இப்படிதான் எங்க அம்மா சொன்னாங்க. சரி, இளம் அறிவியலை படிச்சு புள்ளியியல் துறையில எடுத்தா அது ஒரு நல்லதுதாங்க. ஏன்னா அங்க போன உடனே கணினிய ஒரு விருப்ப பாடமா அப்பதான் சேர்த்தாங்க இந்தியால. அது முடிஞ்சு வந்தாக்க டிசிஎஸ் நிறுவனம் முதல் தொழிலாளராக என்னை சென்னை கிளையில் சேர்த்து கொண்டது. ஏனென்றால் நான் கணினியை அப்பொழுது விருப்ப பாடமாக படித்தேன். பாத்தீங்களா, பொறியியல் கல்லூரி நடக்கலன்னு தோன்று இருந்தா நடக்காது. அங்கிருந்து இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு முடிச்சதுல இருந்து ஐயோ, என்னை இங்க இருந்து கல்கத்தாக்கு மாத்தினாங்களேன்னு பார்த்தாக்க வேற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒவ்வொரு தோல்வியும் என் வாழ்க்கையிலே பல வெற்றிகளை கிடைத்தது. நான் மகேந்திரன் வேலை செய்த அதே சிண்டல் நிறுவனத்தில் வேலை செய்தேன். அவர்கள் என்னை, நீ செய்தது பணியில் செய்தது சரியில்லை, நீ வேறு வேலைக்கு மாற்றிக்கொள் என்றார்கள். அங்கிருந்து வேறு இடத்துக்கு வந்தால் அதுவும் எனக்கு நல்லதாகவே ஆய்விட்டது. சோ ஆகவே சொல்வேந்தர் அனைவருக்கும் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லிக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். தோல்வியை கண்டு தோழாதீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு வெற்றி கல்லாக மாற்றிக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்பு. நடுவர்களுக்கான அமைதி நேரம். உங்கள் நடுவர் குறிப்பேடுகளை தயார் செய்வதற்காக. அப்புறம் வனிதா அவர்கள் டேபிள் டாப்ஸ் கலந்து கொள்ளனா அவர்களை அழைத்து விடலாமே. அவர் இங்க இருக்கிறாரா? அஜித் முடிச்சுதான் இருங்க. அஜித் இருக்காரு. அவங்க கலந்துக்கிறாங்கன்னு தெரியல. கலந்துக்கவில்லை என்றால் அவர்களை அழைத்து விட்டார். அவர் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையில் இருக்கிறார். அஜித்திற்கு அப்புறம் வனிதா அவர்கள் வருவார். நடுவர்குழு ரேவதி அவர்களே முடித்து விட்டீர்களா? ராஜா அவர்கள் நடுவர்குழு தயாராக இருக்கிறது. மகிழ்ச்சி. உண்மையிலேயே நமக்கு கிடைத்த, இதுல ஒரு படத்துல சொல்றது போல, கிடைத்த நடுவர்கள் திறமைசாலிகள். வெகு விரைவாக உடனடியாக அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. மிக சிறப்பு, மிக சிறப்பு. நன்றி, நன்றி. அடுத்ததாக நமது பேச்சாளர் அஜித் அவர்களை நான் இப்போது மைய அறைக்கு அழைக்கிறேன். நடுவர்கள் தயாராக இருந்து கொள்ளலாம். இதோ நமது போட்டியாளர் தயாராகிவிட்டார். அஜித் அவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அடைந்த தோல்வியை நீங்கள் வெற்றியாக மாற்றிய தருணம். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நீங்கள் வெற்றியாக மாற்றிய தருணம். அஜித்.
என்னுடைய அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்வி அப்படின்னா, நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது, என்னுடைய குடும்பத்தில மருத்துவர்ங்கிற ஒரு தொழில்ல யாருமே இல்ல. அதனால எங்க அப்பாவும் சரி, என்னுடைய சகோதரர்களும் சரி, எல்லாருமே நல்லா படிப்ப, நீ மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. என்னுடைய மதிப்பெண்கள்லாம் 200க்கு 199 வந்துருச்சு. ஆனா, அந்த நுழைவுத் தேர்வுல என்னுடைய மதிப்பெண் கொஞ்சம் குறைஞ்சதுனால, என்னால வந்து அந்த மருத்துவ கல்வி போ முடியல. நான் என்ன சொன்னேன், இன்னும் 1 வருடம் இருந்து முயற்சி செய்து, நான் வந்து அடுத்த வருஷம் நான் அ மருத்துவத்துறைக்கு போறேன் அப்படின்னு. அடுத்த வருடம் முயற்சி செய்யும்போது, எதிர்பாராத விதமாக என்னுடைய தம்பி ஒருத்தர் தவறிட்டான். ஒரு நுழைவுத் தேர்வுக்கு ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக. அதனால அந்த தடவையும் என்னால நுழைவுத் தேர்வுல சரியாக பண்ண முடியல. அப்போ நான் திரும்பவும் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு தடவ முயற்சி செய்றேன். என் தம்பியும் எனக்கு ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் என்ன சொன்னாங்க, "இல்ல, இல்ல. ஒவ்வொரு வருடமும் உனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீ வந்து உனக்கு இது குடுத்து வைக்கல. உனக்கு என்ன கிடைக்குதோ அத படிச்சு நீ வாழ்க்கையில முன்னேறு" அப்படின்றது மாதிரி சொல்லி, என்ன வந்து பொறியியல் துறைக்கு அனுப்புனாங்க. பொறியியல் துறையில முதல் வருடம் என்னால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னால வாழ்க்கையில நம்ம ஏதோ தொலைத்து விட்டோம் அப்படின்ற இதுல வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனா 2வது, 3வது வருடம் போகும்போது குடும்ப சூழ்நிலையும், அ எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் என்னை வந்து படிக்க தூண்டியது. படித்து முடித்து நான் வந்து அ இந்த துறைக்கு வரவே கூடாது அப்படின்னு நெனச்சேன். நான் வந்து ஒரு நம்ம படித்த துறைக்கே போகணும்னு. ஆனா, நான் வந்து இந்த மென்பொருள் துறைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து வெளியூருக்கே போகக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா, என் குடும்பத்தோட ஒட்டியே வாழ்றேன். அதுவும் வந்து இப்போது நல்ல முறையில் இருக்கிறேன் அப்படின்றத நினைக்கும்போது, அதுதான் என்னுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றித் தரும். நன்றி. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. வெரி இன்ஸ்பைரிங். நன்றி. இப்போது நடுவர்களுக்கான அமைதி நேரம். உங்களுடைய நடுவர் குறிப்புகளை தயார் செய்வதற்காக. நல்லது, மகிழ்ச்சி. நமது நிறைவு போட்டியாளரை இப்போது நமது மைய அறைக்கு அழைக்கிறேன். நடுவர்களும் பார்வையாளர்களும் தயாராக இருக்கலாம். ஒவ்வொரு கதையுமே உத்வேகம் கொடுப்பதாக இருக்கிறது. இப்போது நல்லது. இப்போது வனிதா அவர்கள், நமது நிறைவு போட்டியாளர், தயாராக இருக்கிறார் என்று நம்புகிறேன். வனிதா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நீங்கள் வெற்றியாக மாற்றிய தருணம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நீங்கள் வெற்றியாக மாற்றிய தருணம், வனிதா. நம் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனா, நம்ம நண்பர்கள் மத்தியில வர தோல்வி தான் மிகவும் மனத பாதிக்கிற மாதிரி ஒரு தோல்வியா இருக்கும். அதற்கு காரணம் வந்து நம்ம அவங்களோட தான் நெறையா நேரம் செலவழித்துக் கொண்டிருப்போம். நம்மளுடைய எண்ணங்கள், கருத்துக்கள் எல்லாமே அவங்களோட பகிர்ந்துட்டு இருக்கும்போது, அவங்களோட அந்த உரையாடல் நம்ம பண்ண முடியாம போறது வந்து மிகுந்த ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அ இது என்னுடைய 3வது அம் வயதில்லை. 3வது அ
பாடசாலையில் 3வது படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நடந்தது. எனக்கு முதலாவது வகுப்பும் 2வது வகுப்பிலும் ஒரு நெருங்கிய தோழி ஒருத்தர் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நெருங்கிய தோழி. எல்லாரும் பேசிக்கிட்டோம். தினமும் காலையிலேருந்து சாயந்திரம் வரை நம்ம அரட்டை அடித்துக் கொண்டே தான் இருப்போம். சாயங்காலம் வெளியில ஸ்கூல் விட்டு வந்த பிறகு பஸ்ல போகும்போதும் அரட்டை, அரட்டை, அரட்டை. காலம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா அந்த 3வது வகுப்பு வரும்போது இனியொரு தோழி வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அவங்களுடைய பாஷையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே எனக்கு அது ரொம்ப ஒரு தோல்வி அடைஞ்ச மாரி இருந்ததுக்கு காரணம் வந்து எனக்கு புரியல அவங்க பேசுறது. நான் அவங்க கிட்ட கெஞ்சி பார்த்தேன், கூத்தாடி பார்த்தேன். தயவு செய்து ஒண்ணா ஆங்கிலத்துல பேசுங்க, இல்லாட்டி தமிழ்ல பேசுங்க. இந்த புரியாத ஒரு மலையாளத்துல எனக்கு பேசி பேசி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னால தாங்கவே முடியல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியல. நான் தனியாலாம் நின்னுட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், மன்றாடி பார்த்தேன். அவங்க கேட்கவே இல்ல. இருந்தாலும் இந்த தோல்விய நான் எப்படி சரி கட்டலான்னு நெனச்சுட்டு, ஒரு இந்த தோல்விய எப்படி சரி கட்டலாம் அப்படின்னு நினைச்சுட்டு, நான் வந்து 30 நாட்களில் மலையாளம் கத்துக்கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கி, அப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். எவ்வளோ நாள் எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. அ கு குறுகிய காலத்திலேயே ஒரு நாள் என் தோழி வீட்டுக்கு போயிருந்தப்போ, அவங்க அப்பா அவங்க கிட்ட பார்த்து சொன்னது, உன்னுடைய நண்பர் வனிதாவுக்கு வந்து இவ்ளோ தூரம் மலையாளம் படிக்க தெரியுது. உனக்கு தெரியலையா? அவள பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே என்னுடைய தோல்வியை நான் வெற்றியாக மாற்றிக்கொண்ட தருணம் அதுவே. நன்றி, வணக்கம். சிறப்பு. இது நடுவர்களுக்கான அமைதி நேரம். உங்களுடைய நடுவர் குறிப்புகளை தயார் செய்வதற்காக. நாங்கள் அறைக்கு சென்று விட்டு வருகிறோம். என்னைய யாருக்காவது அசைன் பண்ணுங்க. நான் வந்து இவங்க 2 பேரையும் அந்த ரூமுக்கு அசைன் பண்ணுறேன். நான் பண்றேன். எங்க 3 பேரையுமே அங்க அனுப்பிச்சு விடுங்க. கரெக்ட். ஆப்பில் அந்த ஜாயின் அப்படின்ற ஒரு ஃபீச்சரையும் பயன்படுத்தியும் கூட இணையலாம். நீங்க என்னால வந்து உங்களை நீங்க அந்த அந்த அறைக்குள்ள போகலாம். பாலா அவர்களே. ராஜா இணைப்பில் இணைந்து கொள்ளலாம். நீங்களே நீங்க 3 பேருமே சென்று விடலாம். ராஜா அவர்கள் சென்று விட்டால் நீங்களே உங்களை ஜாயின் என்று கிளிக் பண்ணினீர்கள் என்றால் செல்லலாம். நான் உங்களுக்கு கண்ணன் அந்த அறைக்கு சென்று விட்டார். கண்ணன், நீங்கள் வெளியே வந்து விடுங்கள். நான் பேசுவது அவருக்கு கேட்காது. இதுதான் நகைச்சுவை. ஆகச்சிறந்த நகைச்சுவை. நான் கண்ணனை இங்கே கொண்டு வந்து விட்டேன். அவரை நான் அங்கிருந்து வெளியே நான் தான் கொண்டு வந்தேன் என்று நினைத்து விட்டேன். இருவருமே ஒரே நேரத்தில் பொத்தானை அடித்திருப்போம். உங்களை நான் வேறு ஒரு அறையில் செலுத்திவிட்டு பின்பு நீங்கள் அந்த அறையில் இருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் ரேவதி, நீங்க என்ன செய்யலாம்னா அந்த பிரேக் அவுட் ரூம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்களே இப்போது வருகிறதா? உங்களை நான் பண்ணிவிட்டேன், செய்து விட்டேன். அவரை நான் டேபிள் டாபிக்ஸ் ரூமுக்கு அனுப்பிவிட்டு பின்பு ஜட்ஜ் ரூமுக்கு அனுப்பினேன், சென்று விட்டேன். என்ன எதுக்கு அனுப்பிச்சீங்க ஜட்ஜ் ரூமுக்குன்னு தெரியல. யாரும் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க அனுப்பல, நீங்க போயிட்டீங்க. வாலண்டியரா போயிட்டீங்க. நானா போக முடியாது. நல்லது, பரவாயில்ல. அதாவது நீங்க பேசுறதுக்கு நீங்களே கொரோனா சொல்லுங்க அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்களா இருக்கும். இதுல ஃபன் என்னன்னா, கண்ணன் நீங்க அங்க போனா, கண்ணன் நீங்கள் தெரியாமல் சென்று விட்டீர்கள், மறுபடியும் இந்த அறைக்கு வாருங்கள். இங்க இருக்கு ஜெயபிரகாஷ். அவருக்கு காது கேட்காது, இங்கிருந்து பேசினாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நல்லது. இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த ஒரு நேர்காணலுக்கு போயிடலாம். ஏற்கனவே பேசியவர்கள் அஜித் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க கண்ணன். இல்ல 3 பேர் பேசியாச்சு, 2 பேரை பார்க்கணும். அந்த 2 பேரையும் இது பண்ணுங்கன்னு சொன்னேன். ஜெயபிரகாஷ்
உண்மையிலேயே இந்த முறை ஜெயபிரகாஷோடைய அந்த நகைச்சுவை போட்டியை நாங்க வந்து தவற விட்டுட்டோம்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் அதை அப்படி கேட்டதுக்கு அவர் பேச மாட்டேன்ட்டாரு. உடனடி பேச்சுல அப்படியே இணைச்சிட்டாரு. அது சொல்லும்போது இந்த மாதிரி நான் அந்த ஒரு தேர்வில் தான் நான் தோற்றுவிட்டேன். இந்த ஒரு தேவர் மகன் படத்துல சொல்ற மாதிரி இங்க இருக்கிற பயவுல எல்லாருமே அந்த மாதிரி தோத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே போல அந்த அந்த காட்டிய அந்த ஒரு தன்மை ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல கண்ணன் பேசும்பொழுது கூட சில நகைச்சுவை என்னால் தவிர்க்க முடியல. சொல்லுங்க அனிதா. அஜித், தாங்கள் எப்படி மறுமுறை எழுதி நீங்கள் போன போது எங்க அப்பா உங்களுக்காவது உங்கள் வீட்டில் அதே போல் நான் கணிதத்தில் 200க்கு 200 12ஆம் வகுப்பில் நான் பொறியியல் கல்லூரியில் படிக்க ஆசைப்பட்டேன். ஆனால் எங்க அப்பா மருத்துவம் படிக்க வேண்டும் என்று அடுத்த முறையும் என்னை தேர்வு எழுத சொன்னார். எழுத சொன்னதற்கு பார்த்தீர்கள் என்றால் அதிலும் எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வரும். 1 வருடம் வீணானது மட்டுமே மிச்சம். அடுத்த முறையும் நான் பொறியியல் கல்லூரியில் தான் சேர்ந்தேன். முதல் ஆண்டு சேர்ந்திருந்தால் அதற்கு நுழைவு, அதாவது நமக்கு கூப்பிட்டு வச்சு இந்த டோட்ல மீட்டிங் இருக்கும் தெரியுமா? அது போயிருக்கவே வேண்டாம். அடுத்த வருஷத்துக்கு போகணும். அதுக்கும் கூட்டிட்டு போல. கடைசியில உள்ளூர்ல தியாகராஜ கல்லூரியில் சேராமல் ஒரு தன்னார், அவருக்கு கூட காசு கட்டி பொண்ணை படிக்க வைக்கணும்னு விதி இருந்திருக்கும் போல. தன்னார்ல கல்லூரியில வந்து சேர்த்து விட்டு படிக்க வச்சார். இந்த மாதிரி சித்து விளையாட்டு என் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. நீங்கள் பேசும்போது என் வாழ்க்கைக்கே போய் கொண்டு வந்தேன். அதனால் இப்போது மகேந்திரன் வந்து ஜேபியையும் அஜித்தையும் பேச அழைக்கலாம். சாரி, இடையூறுக்கு நன்றி. மன்னிக்கவும். இல்ல அந்த பகிர்வுக்கு நன்றி. ஏன்னா ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது. இந்த போட்டியில வந்து நம்ம எப்போதுமே நம்ம வந்து ஹியூமரஸும் டேபிள் டாபிக்ஸும் ஒண்ணா வரும். நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பீச் கான்டெஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுவதா அப்படி இப்படிலாம் இருக்கும். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த முறை அந்த தலைப்பை வந்து ஒரு ஊக்கப்படுத்துவதாகவும் இருக்கட்டுமே வருபவர்களுக்கு அப்படின்னு தோணுச்சு. இன்னும் உணர்வுபூர்வமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவருடைய பகிர்வும் அதுவும் அஜித்துடைய பகிர்வு வந்து இன்னும் கூட மனதை அப்படியே தொட்டது. அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி அப்படியே படுத்தி அவரை கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. அவருடைய அந்த உரை வந்து உணர்வுபூர்வமா இருந்தது. நன்றி. ஒவ்வொருவருடைய உரையும் சிறப்புனாலும் கூட நல்லது, மகிழ்ச்சி. நம்ம அப்படியே கொஞ்சம் தெரிந்து கொள்வதற்கான, அறிந்து கொள்வதற்கான, புரிந்து கொள்வதற்கான நேரம் இது. நமது போட்டியாளர்களை முதலில் ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். ஜெயபிரகாஷ் பேசினாலே நகைச்சுவை அரங்கம் தான், எங்க இருந்தாலும் கூட. அது வந்து ஒரு கொடுப்பினை என்று கூட சொல்லலாம். அவர் எல்லாவற்றையுமே நகைச்சுவையாக மாற்றி விடுவார். நல்ல ஒரு நாங்கள் இருவரும் ஒரே கல்லூரியை சேர்ந்தவர்கள் என்பது பிறகுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஜெயபிரகாஷ். சொல்லுங்க ஜெயபிரகாஷ், உங்களுடைய பெயர் காரணங்கள்ல இருந்தே சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜெய் பிரகாஷ், அதாவது வெற்றி, அதே போல ஒரு பிரகாசம், வெற்றி ஒளி, தம்பி, சாமி, நிறைய இருக்கீங்க, 4 பேர். அதுல இருந்து நீங்களே சில வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லலாம். நாங்கள் வந்துவிட்டோம். நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நடுவர்களும் தெரிந்து கொள்வது நல்லதுதான். இப்போது என்னுடைய பெயருக்கான காரணம் வந்து ஒரு முறை நம்மளுடைய கூட்டத்திலே சொல்லி இருக்கிறேன். எனது அப்பா வந்து இந்த ஜெயபிரகாஷ் நாராயண் என்பவருடைய அவருக்கு பிடிக்கும், மிகவும் அவரை பிடிக்கும். ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் வந்து ஒரு அரசியலாளர் என்று நினைக்கிறேன். அவர் திருச்சிக்கு வந்தபொழுது நான் பிறந்ததால் அவருடைய பெயரை எனக்கு வைத்து விட்டார். மற்றபடி என்னுடைய பெயருக்கு வேற எதுவும் காரணங்கள் இல்லை. அந்த பெயரும் எனக்கு வந்து பிடித்ததாக இருந்தது. பொதுவாக நமது இந்த மாதிரி பெயர்கள் வைக்கும் பொழுது வந்து இந்திய அளவில் எல்லோருக்கும் தெரிந்த பெயராக இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுவேன். அமெரிக்கா மாதிரி ஊர்களுக்கெல்லாம் வந்து அட்டில் அமெரிக்கர்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த இந்தியர்களுக்கு வந்து இந்த பெயர் வந்து பரிச்சயமான பெயராக இருக்கும். அந்த முறையில் எனக்கு வந்து இந்த பெயர் வந்து பிடித்திருந்தது. இதுதான் என்னுடைய பெயர் காரணம். மற்றபடி என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் படிக்கும் காலத்தில் மிக அருமையாக படிப்பேன். எல்லாவற்றிலும் முதலாவதாக வருவேன். நான் தான் பள்ளியில் வந்து என்று முதலாக நிற்பேன் அப்படி என்றெல்லாம் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நான் வந்து ஒரு சராசரியான மாணவன். எல்லாத்திலும் வந்து சராசரியாகத்தான் இருப்பேன். கல்லூரியிலும் அப்படித்தான். ஆனால் என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் கூட்டமும் நிறைந்தே இருக்கும், எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். ஏனென்றால் நாங்கள் கல்லூரியில் கடைசி பெஞ்ச் என்று சொல்வார்களே, அதை சார்ந்த கடைசி பெஞ்சை சார்ந்தவர்கள் எங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் அதிகம். இந்த பசங்க எப்படி இருந்தாங்க, எப்பயுமே கடைசி பெஞ்சில் தான் இருக்காங்க, வாத்தியார்கள் எல்லாம் வந்து நக்கல் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதோ பண்ணி ஒரு 70 மார்க் வாங்கிடுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பொறாமை தான் எங்கள் மேல் இருக்கும். அப்படிப்பட்ட மாணவன் தான் நான்.
அதனால் தான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி மகேந்திரன் அவர்களே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஜெயபிரகாஷ். நிச்சயமாக அந்த கடைசி இருக்கையில் இருந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தவர்களாக எப்போதுமே காலம் காட்டும். அந்த அந்த காட்டிய அந்த ஒரு வெற்றியாளருக்கு நன்றி நன்றி மகிழ்ச்சி. வேறு யாராவது ஜெயபிரகாஷிடம் ஏதாவது கேள்விகள் இருக்கிறது என்றால் கேட்கலாம். பிறகு நமக்கு அஜித்திடம் சென்று விடலாம். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவரிடமிருந்து நகைச்சுவையா ஒன்று வரும் என்பது மட்டும் உறுதி. யாருக்குமே என்கிட்ட கேள்வி இல்லையா? ஏங்க நீங்க இன்னைக்கு நகைச்சுவை போட்டியில கலந்துக்கல? இது ஒரு கேள்வியாங்க? தயார் பண்ணணும், கண்ணன் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு ரெடி பண்ணணும், கிரிக்கெட் பார்க்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து இத நிகழ்ச்சிகள்லாம் இருந்தது. நானும் இன்னைக்கு இந்த வெளியூர்ல இருக்கேன் நானு. இன்னும் எங்க ஊர்ல இல்ல நானு. நாளைக்கு தான் ஊருக்கு போறேன். அதனால வெளியூர்ல இருக்கிறதுனால நிறைய இடங்கள பார்க்க வேண்டியிருந்தது. தயாரிக்க முடியல. கண்ணன் மாதிரி என்னால வந்து வாங்க எந்த எந்த போட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, 10 நிமிடமா இருந்தாலும் பரவாயில்ல, 1/2 மணி நேரமா இருந்தாலும் உடனே பேசுறேங்கிற என்னோட அந்த அளவுக்கு எனக்கு சொல்லாண்மை என்கிட்ட இல்லைங்க. அதனாலதான் வந்து கலந்துக்கல. இது ஒரு கேள்வியாங்கிறதுக்கே இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, அப்ப பேசிருக்க மாட்டீங்களா? என்னுடைய ஜெயபிரகாஷுக்கான என்னுடைய கேள்விகளை ஜூலை 1 அவர் தலைவர் ஆனவுடனே ஒத்தி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து கேட்கலான்னு இருக்கேன். பல பேர் ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி. நானும் மிகவும் ஆர்வலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் வித்யா அவர்களே. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு விஜய் சொல்லுவார்ல, அது மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது யாருப்பா என்ன இந்த கிணத்துல தள்ளி விட்டது அப்படின்னு திரும்பி கேட்டோமா? நாங்க பாட்டு தானேப்பா போயிட்டு இருந்தோம், யாருப்பா இந்த தலைவர் இதுல வந்து தள்ளி விட்டது மாதிரி. அதாவது யாரு தள்ளி விட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது அனிதா தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பு. ஆனா இவரு ரொம்ப நல்லவர், எவ்வளவு சொன்னாலும் தாங்குவார்ன்ற மாதிரி ஜெயபிரகாஷ். இவங்களுக்காவது யாரு தள்ளி விடுறான்னு தெரியும், என்னைய தள்ளி விட போறாங்கன்னே தெரியாது. நல்லது. நிறைய வாழ்க்கையில் நிறைய பெரும் தலைமைத்துவம் அப்படிதான் நடக்கும், அந்த ஒரு அரசாட்சி அப்படின்றது. சிறப்பு சிறப்பு. ஆனாலும் நம்முடைய அவங்க தலைமைத்துவம் முடியாதுன்னு சொல்லிட்டு 3 தடவை நம்முடைய சொல்வேந்தர் மன்றம் பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷ்டு, அடுத்த தடவையும் பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷ் ஆகும். அதனால தலைவர் இருக்கும்போது என்ன கவலை, சும்மா பயப்படவே வேணும். நிச்சயமாக நிச்சயமாக. இங்கு அதுவும் சொல்வேந்தர் மன்றத்தை பொறுத்தவரை ஒருவருமே தலைவர்கள் தான். அந்த ஒரு தலைமைத்துவம், அதையும் அந்த தலைவர்களை கட்டி இழுத்து செல்வது என்பது மிகப்பெரிய செயல். அதனால நமக்கு இதற்கு முன்பு இருந்த நம்மளுடைய தலைவி அனிதா அவர்களும் ஆகட்டும், வித்யாலட்சுமி அவர்களாகட்டும், அதே போல திரு பாலா அவர்களாகட்டும் ரொம்ப சிறப்பான ஒரு பணிகள் செய்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த தலைவர்களுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் அதையும் கூட சொல்லிக்கிறோம். ஏனென்றால் எந்த ஒரு நோக்கத்துக்காக நாம் ஆரம்பித்தோமோ அது மிக சரியாக நடக்கிறது. என்னவென்றால் நம்ம எல்லோருக்குமான அந்த ஒரு பொறுப்புணர்வும் இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு இது சார்ந்த செய்திகளை எடுத்து சென்று இன்னும் நிறைய உறுப்பினர்களை நம்ம சேர்ப்பது அவர்களுக்கு நல்லது செய்வதாக இருக்கும். அதனால் நீங்கள் தள்ளி விடுபவர்களாக இருந்தால் வெளியிலிருந்து இன்னும் உறுப்பினர்களை இங்கு தள்ளிவிடுங்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு நம்ம அப்படியே அஜித்திடம் வந்து சில கேள்விகள் கேட்கலாம். அஜித், சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நடந்த யாரையாவது காதலித்திருக்கிறீர்களா? அல்லது அது சார்ந்த எனக்கு வந்திருக்க கூடாதா? ஏதாவது கடிதங்கள் கொடுத்திருக்கிறீர்களா யாருக்காவது நண்பர்கள் மூலமாக? அது போல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்தை சொல்லலாம். அதுல எதுவும் சுவாரஸ்யம் இல்லை. ஜேபி சொன்ன மாதிரி சராசரியா இருக்கிற மாணவர்னா கொஞ்சம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்படி எல்லாரும் ரசிப்பாங்க. குடும்பத்துல கொஞ்சம் பழம் மாதிரி ரொம்ப படிக்கிற பையனா இருந்ததுனால என்னன்னா அழுத்தம் அதிகம். எல்லாருமே என் மேல எதிர்பார்ப்பு அதிகம். இவன் அப்படி பண்ணுவான், பையன் படிச்சு வந்துட்டானா என் குடும்பமே சரியாயிரும், என் குடும்பத்தை அவதான் தாங்கி நிக்க போறான், அப்படி அப்படின்னு எதிர்பார்ப்பு. என்னுடைய எதிர்பார்ப்புகளை விட நான் வந்து வாழ்க்கையில எப்பவுமே அடுத்தவங்களோட எதிர்பார்ப்புகளை எப்படி பூர்த்தி செய்யறதுன்றதுலயே வாழ்க்கையில பாதி நாள் ஓடி போச்சு. அப்போ வந்து என்னன்னா இது தப்பு, அவங்க அண்ணன் தம்பிகள் சொந்தக்காரங்க இவங்க இந்த தப்பு பண்றாங்க, நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது, இது பண்ணுனா நம்மளோட குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாதோ அப்படின்ற இதுல கல்லூரி காலமும் சரி, உண்மையா சொன்னா இந்த
காதலோ கத்திரிக்காயோ ஏதோ வந்ததில்லை. என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் அழுத்தமானதாகவே கொஞ்சம் கடந்து வந்து விட்டது. அதே மாதிரி ஒரே குறிக்கோள், வீட்டில் பார்க்கிற பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அப்போது அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும். ஏன்னா எங்க வீட்டில் 5 ஆண் குழந்தைகள், இப்போ 3 பேர் தான் இருக்கோம். அதுல வந்து அவங்களுக்கு அந்த 5 பேர்ல நான் வந்து கொஞ்சம் படிக்கிறத எல்லாமே என்ன வந்து தனியா பார்ப்பாங்க. எல்லாம் எனக்கு கொஞ்சம் உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி நானும் அவர்களுடைய பூர்த்தி செய்யணுங்கிற ஒரு அழுத்தமே என்னை வந்து இந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அதனால வந்து இது தெரியல. இது நீங்க சுவாரஸ்யம்னு கேட்கும்போது அதுல பெரிய சுவாரஸ்யம் இருந்ததாக எனக்கு சொல்ல தெரியல. திரைப்படங்களே நான் பார்க்கறது கூட இந்த கல்லூரியில இருந்து திரைப்படம் பார்க்க போறதோ, இல்ல வீட்ல திரைப்படம் அந்த இது கூட என்னால முழுமையாக அனுபவித்து பார்த்ததும் கிடையாது. ஸோ அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. ஆனா க ஏதோ புண்ணியத்தில் பெற்றோர் செய்த புண்ணியமோ, என்னோட வாழ்க்கை துணை அவங்க பார்த்து வச்ச மாதிரி என் வாழ்க்கை துணை நல்லாக இருந்தது. நான் இப்போது காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். என் குழந்தையும் அதே மாதிரி நன்றாக காதலிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை துணையும் நன்றாக அமைந்ததனால் எனக்கு நான் செய்த இதை விட என் பெற்றோர்கள், என்னை சுற்றி இருந்தவர்கள் எதிர்பார்த்தை விட நான் நல்லா இருக்கேன். நான் கூட இந்த விளைவு எதிர்பார்க்கல, என் மீது நம்பிக்கை வைக்கல. ஆனா என்னோட சுற்றி இருந்தவங்க தான் என் வாழ்க்கையில நீ அப்படி பண்ணோம், அது அழுத்தமாக இருந்தாலும் அவர்களுடைய அழுத்தம் என்னை கொஞ்சம் மேலே கொண்டு வந்ததுன்னு தான் சொல்ல முடியும். சிறப்பு சிறப்பு. அதான் ஒரு உணர்வுபூர்வமாக பேசினீர்கள் என்று நகைச்சுவையாக ஏதாவது கேட்கலாம் என்று நினைத்தேன். அதையும் உணர்வுபூர்வமாக மாற்றிவிட்டீர்கள். ஆனாலும் சிறப்பாகத்தான் இருந்தது. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. யாருக்காவது உங்கள் நண்பர்களுக்கு கடிதம் போக்குவரத்தில் நீங்கள் உதவி செய்தது உண்டா காதலுக்கு? அப்படிங்கிற யாராவது இங்க உள்ளவங்க மத்தவங்க கூட பதில் சொல்லலாம். நானும் அது மாதிரிலாம் செஞ்சிருக்கேன். அதையெல்லாம் நான் செஞ்சு மாட்டி அந்த பையன் நம்ம கிட்ட பேசாம இருந்து இதெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க. நான்லாம் வந்துட்டு என்னுடைய நண்பர்களுக்கு காதல் கடிதம் வந்து திருமணமே செய்து வைத்திருக்கிறோம். காலேஜ் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன பண்றது, என்னுடைய நண்பர் ஒருவருடைய இந்த பிராங்க் செய்வது என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த மாதிரி வந்து இன்னொரு பெண் காதலிப்பதாக கடிதம் எழுதுவதாக எங்களுடைய நண்பர்களுடன் ஒரு கூட்டு ஏன்னோ ஆலோசனை. அதை எழுதுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் நான் தான். ஏனென்றால் எனக்கு தமிழில் எழுத தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு 1.5 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை ஒரு பெண் எழுதுவதாக எழுதி அவரிடம் இந்த பெண் கொடுத்தார் என்று கொடுக்க, அவர் கொண்டு போய் அவருடைய அப்பா அம்மாவிடம் இந்த பெண் என்னை காதலிப்பதாக கூறிவிட்டார் என்று கூறி, அப்புறம் நாங்கள் உண்மையை சொல்ல அவர் வந்து அவமானமாக ஆக, அவருடைய பெற்றோர்களிடம் அவமானப்பட்டு, எங்களிடமும் அவமானப்பட்டு, எங்களிடம் ஒரு 2 மாதம் பேசாமல் இருந்த கதையெல்லாம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் அந்த இளமை வயதில் வந்து அனுபவம் தான். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நிச்சயமா இப்போது போல வந்து அப்போது அந்த சிக்னேச்சர் யாரோட கையெழுத்துன்னு கண்டுபிடிச்சு அவர்களை வந்து பின்னாடி கவனிக்கிற மாதிரிலாம் இல்லை அந்த சமயத்துல. நல்லது நல்லது. அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. நான் கல்லூரியில வந்து தமிழ் எடுக்காமல் பிரெஞ்சு எடுத்தேன். அதனால் அந்த நண்பர் வந்து என்னை தமிழ் எழுதி பார்த்ததில்லை. அதனால் நான் தேர்வு செய்யப்பட்டேன். அதுல தப்பா கிராமர்லாம் எழுதி கொடுத்தோம்னா அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அதுவும் இருந்தது. அந்த வரி கூட ஞாபகம் இருக்கு. அவள் அப்படிப்பட்டவள் அல்லல் என்பதற்காக ஒரு 10 இல்லை போட்டு விட்டேன். அதை இன்னும் என் நண்பர்கள் சொல்லி சிரிப்பார்கள். நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பு. இப்போது நம்ம நடுவர்களை பற்றி கூட கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் இருவரும் வந்தது வந்து எங்களுக்கு மிகுந்த நிறைவு. நிச்சயமாக இது போன்ற நிறைய நட்பு சூழல்களை நாம் உருவாக்குவோம் 2 சொல்வேந்தர் மன்றங்களுக்கும். நீங்கள் வந்தது மிக மிக சிறப்பு. நீங்கள் உங்களை பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் செய்தால் சிறப்பு. முதலில் நம்ம ரேவதி அவர்களிடமிருந்து தொடங்கலாம். லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ரேவதி இருக்காங்களா? என் பேர் ரேவதி. செந்தவ டோஸ்ட் மாஸ்டர்ல நான் 3 இயர்ஸா இருக்கேன். எங்க அமெரிக்கா வந்து 10 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அசென்ஷியர்ல இருக்காங்க. நான் வந்து படிச்சது எல்லாம் சென்னையில தான்.
காலேஜ் படிப்பு மற்றதெல்லாம் சென்னையில தான் படித்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திருச்சியில இருந்து வந்திருக்காரு. அரேஞ்ச் மேரேஜ் தான். நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு 70, 60 அந்த மாதிரி தான் எடுப்பேன். வந்து கொஞ்சம் காம் டைப் தான். யார்கிட்டயும் அவ்வளவா பேசாத டைப். ஆனா மத்தவங்க பேசுறத வந்து நல்லா கவனிப்பேன். அவ்வளவுதான். மத்தபடி அவ்வளோ பேச மாட்டேன். ரிலேஷன் கூட அவ்வளோ பழகுறது அது மாதிரியே வளர்த்துட்டாங்க. நான் வந்து கடைசி பொண்ணுனால வெளியில எல்லாம் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. எல்லாரும் வந்து எங்க வீட்டுல தங்குவாங்க தவிர நாங்க எங்கேயும் வெளியில அப்படி அனுப்ப மாட்டாங்க. அப்படியே வளர்த்ததுனால அப்படியே போயிடும். அவ்வளவுதான். என்னை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஒண்ணும் இல்லை. நன்றி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்போ நார்த் கரோலினால இருக்கோம். ஓ அப்படிங்களா? நான் சியாட்டில்ல தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன் நான். ஓ நல்லது. ஸோ இங்கேயும் நம்ம செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லயும் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ நல்லது நல்லது. சிறப்பு சிறப்பு. வேறு யாராவது ரேவதி அவர்களிடம் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். இல்லைன்னா திரு ராஜா தமிழ்மணி அவர்களிடம் சென்று விடுவோம். நல்லது. உங்க இந்த அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி ரேவதி. அதுவும் நீங்க அந்த மாதிரி மற்றவங்க பேசுறதை நல்லா கவனிப்போம் அப்படின்னோடனே இங்க பேசினவங்களுக்கெல்லாம் என்னடா நடுவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குட்டு. திரு ராஜா தமிழ்மணி, நீங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகம். வணக்கம். என் பெயர் வந்து ராஜா தமிழ்மணி. நான் சியாட்டில் ஒரு 2 இயர்ஸ் முன்னால் இருந்ததால இந்த செந்தமிழில் சேர்ந்தேன். இப்போ வந்து நான் டேலஸ்க்கு மூவ் பண்ணிட்டேன். மெயினாக வெதர் தாங்க பயங்கர ஒரு மாதிரி க்ளவுடியாகவே ஃபுல் வருஷம் எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் இது வந்துட்டேன். என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து அந்த கண்ணன் ஏஜ் அந்த குரூப்பு. நானும் ஃபஸ்ட்டு ஜாப் வந்து டிசிஎஸ்ல தான் சேர்ந்தேன். அண்ட் 90s ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ஹெச்ஓன்னால க்ரீன் கார்டில் வந்துச்சு. ஸோ லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக லைக் நானே எதிர்பார்க்கல. ஏதோ சும்மா ஏதோ பண்ணிட்டு ஏதோ திடீர்னு அமெரிக்கா வந்துட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சா. ஸோ லைஃப் ரொம்ப சிம்பிளாகவே எங்கள் பேட்சில் முடிஞ்சது. ஸோ ஐ டேக் லைஃப் வெரி ஈஸி. ஜஸ்ட் எதை பற்றியும் கவலைப்படுறேன். அப்படியே ஜாலியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. 2 பசங்க, 2 பேரும் டாக்டர்ஸாக இருக்காங்க. 32 வயசு மூத்த பையனுக்கு. ஸோ அதனால முன்னால் 50, 60 வயசுலாம் ரிட்டையர் ஆகலான்னா இப்போ போகிற போக பார்த்தா ஜாலியாக இருக்கும். ஒர்க்கு இன்ட்ரெஸ்டிங். அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமா எங்கேயும் போகிறதில்ல. இப்படியே உட்காந்துட்டு எதையோ தட்டுறோம், அது பாட்டு காசு வருது. அதனால சரி இப்போதைக்கு வேலையை நிறுத்த வேண்டாம். அதுவும் நல்லா ஜாலியாக தான் 4 பேர் கூட கதை பேசுறதா. இல்லைன்னா என் பொண்டாட்டி கிட்ட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும். அதனால நான் பாட்டுக்கு வேலைக்கு போகலான்ட்டு அது போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கு. அன்பிலியபிள் லைஃப். அதுவும் ஃபுல்லாக தமிழ் மீடியம் படிச்சுட்டு சின்ன வயசுலேயே கிளாஸ்ல வந்து கவிதைலாம் எழுதிட்டு இந்த வருஷம் இங்க வந்து 30 வருஷமா வந்து தமிழ் வார்த்தையே பேச முடியல, கேட்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஐல் பி வெயிட்டிங். எப்படா வந்து சனிக்கிழமை வரும், எப்படா 4 பேர்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டோஸ்ட் மாஸ்டர் சேர்ந்ததுக்கு அப்புறமே வந்து வாழ்க்கையில் முதல் தடவை ஆஃப்டர் 30 இயர்ஸ் வந்து நான் ரெகுலரா தமிழ்ல பேசுறேன்றது ஸோ எக்ஸைட்டட். நீங்களும் இவ்வளவு நல்லா மீட் பண்றீங்க. பட் டியூஸ்டே எப்படி டைமிங் தெரியல. ஸோ முடிஞ்சா ஜாயின் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் ஐ லவ் தமிழ். வாங்க. Hope we'll have more fun. எங்க தலைவரே டல்லாஸ்ல தான் இருந்தாரு. பாலா தலைவர் டல்லாஸ்ல தான் என்னுடைய இருக்காரு. நீங்க கேள்வி வாங்க. அதான் நான் கேட்க போறேன் அடுத்து. டல்லாஸ்ல எங்க எக்ஸாக்ட் ஊரு? எல்லாம் 4 பேர் அந்த ஃப்ரிஸ்கோ இங்க தானே இருப்பாங்க. நம்ம பேக்க வேற எங்க ஃப்ரிஸ்கோ. இருக்கு? நான் நானும் அங்கதான் இருக்கேன். ஈர்விங்ல இருக்கேன். முடிஞ்சா மீட் பண்ணுவோம். ஓகே. நான் வந்து அது மெக்கினி. ஆமா, மெக்கினில இருக்கீங்களா? நான் ஆமா. அடிக்கடி அந்த 121 அண்ட் ஸ்டேசி. அந்த ஆலன் மால்லாம் இருக்குல்ல. என் ஃப்ரெண்டு வந்து இது அனுமன் கோயில் டெம்பிள் கிட்ட இருக்காரு. அடிக்கடி நாங்க வருவோம். அங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். சோ உங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு தனிச்செய்தியாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். ராஜா அவர்களே, எங்க ரேவதி அவர்களே 2 பேருக்கும் நீங்க வந்து எங்களுடைய சொல்வேந்தர் மன்றத்துல வந்து ஒரு கெஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பாருங்க, உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துங்க. நாங்களும் வளருவோம், நீங்களும் வளரணும். டியூஸ்டே எத்தனை மணிக்கு? நீங்க நார்த் கரோலினா தானே? 8:15 ராத்திரி 8:15 இரவு 8:15. 1வது டியூஸ்டே, 3வது டியூஸ்டே. முதல் மற்றும் 3ஆம் செவ்வாய். ஆனால் இந்த மாதம் மட்டும் 5 செவ்வாய்கள் இருப்பதாலும் ஜூலை 4 வருவதாலும் புது தலைவராக அடுத்த தலைவராக நியமிக்கப்பட்ட ஜேபி அவர்கள் 2ஆம் மற்றும் 4ஆம் செவ்வாய்க்கிழமையை ஜூலை மாதம் மட்டும் இந்த மாதம் மட்டும் ஜூலை 10 மற்றும் 24 நம் கூட்டம் இருக்கும். எப்போதும் 1ஆம் மற்றும் 3ஆம் செவ்வாய்க்கிழமைகளில் கூட்டம் நடைபெறும். நிறைய உறுப்பினர்கள் வந்துவிட்டால் நாம் 4 செவ்வாய்களுமே நடத்தலாம். அனிதா, 9 மற்றும் 23.
ஓ 10 ஓ அல்ல. மன்னிக்கவும் 9 புரியுது. மற்றும் 23 நான் புதன்கிழமை சொல்லிவிட்டேன். செவ்வாய்க்கிழமை ஜூலை 9 மற்றும் 23ஆம் தேதி இந்த மாதம் மட்டும் நடக்கிறது. வரும் மாதம் மட்டும், ஜூலை மாதம் மட்டும் நடக்கிறது. ஆமா. இங்க வாங்க இதுக்கு காணொளி வாங்க நீங்க பதிவாகி இருவரும் கொண்டிருந்தாலும் அந்த பரவாயில்லை என்று US வைடு டோஸ்ட் மாஸ்டர் அந்த புலனக்குழுவில் இருக்கிறீர்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீர்களா? இல்லை என்றால் இல்ல. உங்களுக்கு நான் அந்த லிங்கை அனுப்புகிறேன். அது உறுப்பினர் அல்லாதவர்களுக்காக உள்ளே இருக்கும். எங்கள் கூட்டம் நடைபெறுவதற்கு ஒரு 20 நிமிடம் முன்னாடி நாங்கள் அந்த கூட்டத்தில் இன்று நடக்கிறது என்று போடுவோம். நீங்கள் அந்த இணைப்பில் சேர்ந்து கொண்டு பயன்பெறலாம். உங்களுக்கு நேரம் இருந்தால் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். வாருங்கள். கட்டாயம். ஆமா. வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புங்க. நேரம் தான் காரணம். நல்லது. இங்கே கூட அனுப்பிச்சிடலாம் தேவைப்படால். நான் தனி செய்தியாகவும் அனுப்புகிறோம். நிச்சயமாக வாருங்கள். இந்த காணொளி பதிவு ஏற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட சொல்கிறோம், நம்ம 2 குழுவிலும் நம்ம நிறைய பேர் அங்கு உள்ளவர்கள் இங்கு கலந்து கொள்ளும்போது, இங்கு உள்ளவர்கள் அங்க கலந்து கொண்டு செந்தமிழ் கூட்டமும் டோஸ்ட் ரொம்ப மாஸ்டர் பெருசா வரலாம். இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இருக்கிற எங்க செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ல பட்டிமன்றம் அதெல்லாம் ஜூலை அத மாதிரி நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதுல வந்து பங்கு கொள்ளலாம். நல்லா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய பேர் பங்கு போடுவாங்க. டாபிக்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா போடுவாங்க. அது மகிழ்ச்சி. இருந்தா நாங்களே நிச்சயமாக. தலைவர், எங்க குழு தலைவரை நான் உங்களுக்கு அனுப்ப சொல்றோம். மெசேஜ் இருந்தா நீங்களும் பங்கு கொள்ளுங்க. எங்களுடைய செந்தமிழ் டோஸ்ட் நிச்சயமாக. நல்லது. இந்தியாவில் ஒரு சிறப்புஞ்சி என்றால் அமெரிக்காவில் சியாட்டில் இல்லைங்களா? அந்த மாதிரி எப்போதுமே ஒரு மழை பொழிவு இருக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி. நீங்க அங்கு இருந்துட்டு நீங்க வந்து கலந்து கொண்டதுல மிகுந்த நிறைவு, மகிழ்ச்சி. நிச்சயமாக நம்ம வந்து இரு குழுக்களிடமும் மற்றவர்களிடமும் பேசுவோம். நானும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து நிறைய இதுக்கு நீங்க கெஸ்டா வர்றதும், நம்ம அங்க கெஸ்டா போறதும், எஸ்பெஷலி ரெகுலர் மீட்டிங்ஸே கூட சொல்றேன். அது வந்து இன்னும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். நிறைய கேட்பாளர்கள் இருப்பது வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதாவது பேச்சாளர்களையும் ஊக்கப்படுத்தும். பேச்சாளர்களாக நிறைய பேர் இருப்பதும் கேட்பாளர்களையும் ஊக்கப்படுத்தும் அப்படின்றதுனால நல்லது, மகிழ்ச்சி. நம்ம அப்படியே வேறு ஏதாவது நேர்முகம் சார்ந்த கேள்விகள் இல்லை என்றால் நம்ம அப்படியே இப்போது நம்மளுடைய பொதுவான கூட்டங்களில் நம்ம அந்த எவாலுவேஷன் போர்ஷன் இருக்கும். இங்கு பார்வையாளர்களுக்கும் அதன் மிக முக்கியமாக நம்முடைய நடுவர்களே தான் அதற்கென்ற எவாலுவேஷன் செய்திருக்கிறார்கள். ஆனால் இது மறைமுகமாக வைக்கப்பட்டு அதிலிருந்து யார் யாரெல்லாம் தேர்வு பெற்றார்கள் என்பதை நம்ம பங்களிப்பை நமக்கு பகிர்வார்கள். யார் வெற்றி பெற்ற அறிவிப்பை பகிர்வார்கள். நன்றி பாலா, உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டுக்கான போட்டி அருமையாக நடந்தது. அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ராஜா தமிழ்மணி அன்று ரேவதி அவர்கள் இருவருக்கும் நடுவர்களாக கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டதற்கும் அவர்களுடைய பங்கீட்டை அளித்ததற்கும் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைய பேச்சு அனைவருமே பேசினார்கள். வரிசை கிரமத்தை சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன். சொல்லிவிடலாம். நகைச்சுவை பேச்சு அருமையாக இருந்தது. 3 தானே கொடுக்க போறோம். நல்லது. 3 நான் கொஞ்ச நேரம் ஏதோ கொஞ்சம் பில்டப் எல்லாம் போட்டு சொல்ல வேணாமே, பொறுமையா சொல்லலாம்னு பார்த்தா என்னன்னா வெளியில முடிந்தவரை கண்ணனை சோதியுங்கள். அவர் வந்து கிரிக்கெட் எப்படா மீட்டிங் முடியும், நம்ம போய் கிரிக்கெட் பண்ணலாம். அதனாலதான் நான் சொன்னேன் 3வதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரும் பேசினீர்கள்னு ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னு அதுக்குள்ள அனிதா வேற வெளியில போய். கவலை இல்ல, 12:30க்கு தான் அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும். அடுத்த இன்னிங்ஸ் தான் பார்க்க போறேன். சோ 12:30 வரைக்கும் இருக்க முடியும் என்னால. கவலையே படாதீங்க. அப்போ ஒன்னும் செய்ய முடியாது மகேந்திரன். ஆனால் இப்ப நேரடியாக யார் 3வதாக வெற்றி பெற்றார் என்று கூறுகிறேன். 3வதாக வெற்றி பெற்றவர் நகைச்சுவை போட்டியில் வனிதா அவர்கள்.
அடுத்து முதலிடம் சென்று விடலாமா, இரண்டாவது இடம் போகலாமா? 2 சென்று 3 சார். 1 2க்கு 2 போயிட்டு சொன்னாலும் 3 3 போகலாம். தான், 3 சொன்னாலும் 2 சொன்னாலும் 3 தான், 1 சொன்னாலும் 2 தான். அதனால இரண்டாவதாக வெற்றி பெற்றவர் சொல்வேந்தர் தண்ணி எனக்கு கொஞ்சம் ட்ரம் பசிக்குது. ரோல்ஸ் எல்லாரும். தண்ணி கழிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு கொஞ்சம். போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடவா? போயிட்டு ஒரு 12:45 அப்புறம் வாங்க. ஓகே ஓகே. இரண்டாவதாக வெற்றி பெற்றவர் சொல்வேந்தர் வித்யாலட்சுமி அவர்கள். இது சொன்ன உடனே தெரிந்திருக்கும் முதலிடம் யாருக்கு என்று. ஏன்னா மொத்தமே 3 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. முதலிடம் பெற்றவர் கண்ணன் அவர்கள். கோப்பை வென்றது தொப்பை. கோப்பை வென்றது தொப்பை. அருமையான வாக்கியம். மகிழ்ச்சி. நன்றி. நகைச்சுவை பேச்சு நன்றி. அடுத்து உடனடி பேச்சு சென்று விடலாமான்னு சொல்லுங்க, போயிடுவோம். சரி, உடனடி பேச்சு. இதுல கொஞ்சம் அனுமானிப்பது கொஞ்சம் கடினம். அதனால் இதிலிருந்து சென்று விடுவோம். இதிலும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் முதல் 3 இடங்களை அறிவிக்க இருக்கிறோம். முதல் முறையாக 5 போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள் உடனடி பேச்சில். வாழ்த்துக்கள். உடனடி பேச்சில் கடைசியாக 2 நானும் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சாங்க. அந்த அஜித் அவர்களுக்கும் வனிதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக சென்று விடுவோம். 3ஆம் இடம். இது எங்களுக்கு நகைச்சுவை போட்டி கூட ஓரளவுக்கு கணிப்பதற்கு எளிமையாக இருந்தது. ஆனால் உடனடி பேச்சு ரொம்ப கடினமாக இருந்தது. ஏன்னாக்கா அதாவது வெற்றி பெறப்படுபவர்கள் 1 புள்ளி வித்தியாசத்தில் தான் வென்றிருக்கிறார்கள். 1 அல்லது அதிகபட்சமாக 2 புள்ளி வேறுபாட்டில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதாவது முதல் இடத்திற்கும் 2வது இடத்திற்கும், 2வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும். அதை சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது இடத்தில் உடனடி பேச்சில் வெற்றி பெற்றவர் சொல்வேந்தர் அஜித் அவர்கள். 2ஆம் இடத்தை பிடிப்பவர், எனக்கு இந்த 2ஆம் இடம் சொல்றதுக்கு, எனக்கு முதல் இடத்தை விட 2ஆம் இடம் தான் எனக்கு பொதுவா பிடிக்கும். அது என்ன காரணம்னு தெரியல. அது ஒருவேளை தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்ததுனால அப்படியே இருக்கிறேனா என்னன்னு தெரியல. 2வது இடத்தை வெற்றி பெற்றிருப்பவர். ஏன்னா அங்கேயும் நகைச்சுவை பேச்சிலையும் சொல்றதுக்கு முன்னாடி 2வது இடத்துல தான் கொஞ்சம் பெரிய நேரம் கொடுத்தேன் நான். இடைவெளி 1 விட 2 பெருசுங்க. 1 விட 2 பெருசு. அதனால கூட இருக்கலாம். நம்ம ரஜினியே சொல்லியிருக்காரு. நம்ம தலைவர் ரஜினியே 2 விட 3 1 விட 2 பெருசுன்னு. 2வது இடத்தில் வெற்றி பெற்றிருப்பவர் 1ஐ விட 2 தான் பெரிது என்று சொன்ன கண்ணன் அவர்கள். 2வது இடம். முதல் இடத்தில் வெற்றி பெற்றிருப்பவர் வித்யாலட்சுமி அவர்கள். உடனடி பேச்சு. வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனிதா அவர்கள் எப்பொழுது சான்றிதழ் வந்து சேரும் என்று 2 நாட்களில் என்று கூறியிருக்கிறார்கள். அனிதா அவர்களே, உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா போன வருஷம் நான் அனுப்பிச்சதுனால உதவி தேவை. என்னென்ன பண்ணணும்ன்றது என்கிட்ட எனக்கு தெரியும். எல்லாமே என்கிட்ட தயாராக இருக்கிறது. கண்டிப்பாக உதவி தேவை. நன்றி. மீண்டும் மெய்நிகர் மேடையை மகேந்திரன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்று. சிறப்பு சிறப்பு சிறப்பு. பாலா அவர்கள் குறிப்பிட்டது போல பங்கு பெற்ற அத்தனை வெற்றியாளருக்கும் வாழ்த்துகள் அப்படின்னு தான் சொல்லணும். பங்கு பெறுவதே ஒரு வெற்றி தான். அதே போல நம்மளுடைய நடுவர் குழுவும் மிக சிறப்பாக அமைந்தது. நமக்காக ஒரு சிறப்பு விருந்தினர்களாக ராஜா தமிழ்மணி அவர்களும் ரேவதி அவர்களும் வந்தது இன்னும் நிறைவு. அதே போல இங்கு உள்ள ஒவ்வொருவருமே, அதாவது நம்ம நிறைவு நேரத்திலும் கூட நான் போட்டியாளராக வருகிறேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு துணிச்சல்னு கூட சொல்லலாம். அது ஒரு ஆர்வம் கூட. அது வனிதா அவர்களுக்கும் சரி, அஜித் அவர்களுக்கும் அந்த சிறப்பு வாழ்த்து அப்படின்னு சொல்லலாம். இது என்னதான் இருந்தாலும், ஏன்னா கண்ணனை எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமா தெரியும்னாலும் அவரை கிரிக்கெட் இருக்கிற நாளுக்கு ஆளு கண்டே பிடிக்க முடியாது. ஆனாலும் இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம். அது மாதிரி கண்ணன் உட்பட இங்க ஒவ்வொருவரும் இணை பங்களிப்பு மிக சிறப்பு. நடுவர் குழுவை மிக சிறப்பாக திறனாக நடத்திய பாலா தங்கவேல் அவர்களுக்கும் சிறப்பு வாழ்த்தும் நன்றியும். எப்போதுமே நம்மளுடைய நேர கண்காணிப்பிலிருந்து அதனுடைய அந்த கூட்ட நெறிமுறையிலிருந்து மிக சிறப்பாக வழி நடத்துகின்ற அனிதா அவர்களுக்கும் சிறப்பு வாழ்த்துகள்.
அதே போல நான் போட்டியில் கலந்து கொள்ளவில்லையா என்றால் என்ன, நான் பேசுவது எல்லாமே ஒரு நகைச்சுவை அரங்கம் என்றபடி அந்த மாதிரி ஜெயபிரகாஷ் வந்து பகிர்ந்த தனையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்முடைய ஞான பாரதி விருதை வென்றவர் இங்கு பேச்சிலும் கூட வென்றிருக்கிறார் வித்யாலட்சுமி அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்து மீண்டும். சிறப்பு மகிழ்ச்சி. வேறு யாராவது விட்டுட்டு அடுத்த தலைவராக வரப்போகும் வனிதா அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருங்க. வனிதாவா? அடுத்த தலைவர் ஜேபிக்கு அடுத்தது, ஜேபிக்கு அடுத்த வருஷம் நாங்க தொலைநோக்கோட அதான் நானும் சொல்ல வந்தேன். ரொம்ப தொலைநோக்கு அதிகம். திரும்பி பார்த்தாரு, எங்கடா நம்ம சேரை யாராவது நகர்த்திட்டாங்க, நம்ம சேரை எடுத்துக்கிட்டாங்க, அப்பா மகிழ்ச்சி அப்படின்னு. ஜேபிக்கு அடுத்த வருஷம் சொன்னேன். அதாவது பொய் ஜெயிக்குங்கிறது அப்பதான் நான் யோசிச்சுட்டே இருந்த முதல் இடத்த வாங்கிட்டாரு ஒரு பொய்ய சொல்லி. இப்ப அடுத்தது இன்னும் மேலும் மேலும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. போய் இல்லைங்க, அடுத்த வருஷம் நீங்க தான் உங்களுக்கு இல்லாத தொப்பையை காட்டி கோப்பை வாங்கிட்டாரு பாருங்களேன். இல்ல, ஒரு தலைவருக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோட கண்ணன் சொல்லிட்டாரு. அதுக்காக ரொம்ப பால்டிமோர்ல இருந்துட்டு ப்ளூமிங்டன் இல்லினாய் வரைக்கும் பாக்குறாரு. இல்ல, அதையும் தாண்டி ஒரு கேலக்சி எல்லாம் தாண்டி பாக்குறாரு. நான் செகண்ட் ஷாக் ஆயிட்டேன் நானு. பால்வெளி எல்லாம் தாண்டி. இல்ல, அவருடைய தொலைநோக்கு அதையும் தாண்டி புனிதமானது. நாங்க வந்து ஒரு 5 வருஷம் பிளான் பண்ணியானோம், லாங் டேர்ம். நம்ம யுஎஸ்ஏ டோஸ்ட் மாதிரி 5 வருஷம் பிளான், எப்படி நம்ம எல்லாம் போறோம். இப்ப நீங்க வந்து விபி பிஆர் ஆறீங்க, அடுத்த பிரசிடென்ட் ஆவீங்க, அப்புறம் நீங்க அடுத்த பிரசிடென்ட கொண்டு வருவீங்க, அப்படி யோசிச்சுன்னு தான் இருக்கும். ராஜா தமிழ்மணி சார் சொன்னார்ல, வாழ்க்கை அப்படியே ஸ்மூதா இருக்கிற மாதிரி அனுபவிச்சுட்டு அப்படியே போயிட்டு அப்படிதான் இருக்கணும்னு இருக்க. இருந்தாலும் நன்றி உங்களுடைய தொலைநோக்கு பார்வைக்கு. இதை அதனால நீங்க ஃபன்னா எடுத்துக்க வேண்டாம். உண்மையிலேயே நீங்க அதுக்காக நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கலாம். வெவ்வேறு வகைகளில் உங்களுடைய நிறைய தலைமை பொறுப்புகள் இருக்கு, அதனால நீங்க கூப்பிடாம முடிவுக்கு எடுத்துக்கங்க. மகிழ்ச்சி. சிறப்பு. இன்றைய கூட்டம் ரொம்ப ரொம்ப நிறைவா, ரொம்ப மகிழ்வா இருந்தது, அமைந்தது. ராஜாமணி, ரேவதி, இப்படிதான் நாங்க ஒருவருக்கு ஒருவர் நகைச்சுவையோட நல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி இங்க இருப்போம். அதனால நீங்கள் உங்களுடைய இருப்பு நிச்சயமா இங்க வரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாயஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்க சொல்லிக்கிறோம். வனிதா, நீங்க எப்படி இதை கேள்விப்பட்டு வந்தீங்க? இங்க நம்மளுடைய சொல்வேந்தர் அரங்கத்தில் இணைந்த கதை யார் உங்களை வந்தா? ஆமா, யூடியூப்ல தேடிட்டு இருந்துச்சு. லைக் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல கிளப்ல ஆல்ரெடி இருக்கறனால தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இருக்கதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தப்போ எப்படியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்ணன் சார் கிட்ட பேசுறதாமா. எப்படியோ வந்தது எனக்கு. இப்போ ரிஷி மூலம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நான் ஜாயின் பண்ண மூலமும் கண்டுபிடிக்க முடியல. சிறப்பு. இன்னும் நிறைய கண்ணன் சார் கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் கண்ணன் சார் கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் அனிதா பேசினாங்க. அனிதா பேசி எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்க. சோ அவங்களுடைய பேச்சுக்கு மறுப்பு சொல்லவே முடியாது. ஜாயின் பண்ணிட்டேன் அதே நாள்ல. நன்றிங்க. ஏன்னா பிரீத் அவங்களோட பேசும்பொழுது நீங்க 2 பேரும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க, ஃப்ரெண்டுன்ட்டு. மகிழ்ச்சி. யாரு? பிரீத்தி மணிவாசகம். நம்ம ஆமா, செந்தில் நாயகி மணிவாசகம். அவங்க என்னுடைய செந்தில் நாயகி கூப்பிடுவீங்க இல்லையா? ஆமா. சிறப்பு மகிழ்ச்சி. நம்ம வேறு ஏதாவது அறிவிப்புகள் இருக்கு அப்படின்னா நம்ம அறிவிப்புகள் சொல்லலாம். இல்லைன்னா 30 நிமிஷம் ஜாலியா பேசிட்டு போவோம். ஒண்ணும் கவலை இல்லை. 12:30 தான் போகணும் எனக்கு. ரேவதி, ராஜா, உங்க தொடர்பு எண் கொடுங்க. என்கிட்ட இருக்குங்க. நான் அவங்க 2 பேரோட தொடர்பு எண்ணை நம்மளுடைய குழுவுல பகிர்ந்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம். இந்த கூட்டத்துல முக்கியமா இன்று நடுவரா வந்திருக்க சொல்வேந்தர் செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ல இருந்து வந்திருக்கிற 2 நடுவர்களுக்குமே மிக்க நன்றி. உங்களை எனக்கு கை காட்டி கொடுத்த அவருக்கும் நன்றியை சொல்லிடுங்க. ஏன்னா அவர் தொடர்பு கொண்டு முதல்ல கேட்ட உடனே எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனா நான் 2 பேரும் உங்களுக்கு சொல்றேங்க, அவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருந்து இங்க நம்மளுடைய யுஎஸ்ஏ தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்க்கு நீங்க பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏன்னா குறைந்த கால நேரத்துக்குள்ளதான் நீங்க கேட்ட உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அது செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கண்ணனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்னது, உலகக்கோப்பை அன்னைக்கு அவங்க நடுவரா ஒத்துக்கிட்டாங்க ஒரு 4 தடவை கேட்டிருப்பாரு. ஆமாங்க, ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு.
அப்புறம் கண்ணன் வந்து கண்ணனுக்கு அதுதான் உந்து சக்தின்னு நினைக்கிறேன். நடுவர்களே வந்துட்டாங்க, நம்ம போய் பேசிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் வந்து பேசினாரு. கண்ணனுக்கு மிக்க நன்றி. நீங்க இன்னொரு சொல்வேந்தர் அவையிலிருந்து சிறப்பாக உடனடியாக ஒத்துக்கொண்டது வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கத்த தந்தது. ஏன்னா, நாங்க எப்பயுமே 2 ஆண்டுகளும் போட்டிய வந்து நாங்க மே கடைசில இல்லன்னா ஜூன் முதலிலே நடத்தியிருப்போம். இதுதான் இருக்கறதுலே கடைசில நாங்க நடத்தியிருக்கோம் இந்த ஆண்டுக்கானது. அதை நீங்க சிறப்பா வழிநடத்தி குடுத்ததற்கு உங்களுக்கு நன்றிய தெரிவித்துக் கொள்றேன். இதுதான் தலைவரா இந்த ஆண்டு தலைவராவும், அடுத்த ஆண்டு தலைவரா வரப்போற ஜேபி அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன். நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்கங்க, நம்மள மாதிரி ஒருத்தவங்க செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ல கூப்பிட்டா செய்வாங்கன்னு. உங்க இருவருக்கும் தெரியாதுன்னு நெனைக்கிறேன். நாங்க ஏற்கனவே செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கூட ஒரு பட்டிமன்றம் நடத்தியிருக்கோம். சேர்ந்து வந்தாங்க. நடத்தியிருக்கோம். இவங்க வித்யாலட்சுமி வந்தாங்க. ஆமா, எனக்கு சேர்ந்து ஞாபகம். நடத்தியிருக்கோம். அடுத்து எங்களுடைய டோஸ்ட் மாஸ்டர் மெம்பர்களுக்காக, அதாவது உறுப்பினர்களுக்காக இந்தியாவில் இருந்து நாங்க வந்து நடுவர்கள கூட்டிட்டு வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் நடத்தலாம் என்று இருக்கிறோம். அப்படியே தான் உறுப்பினர்களை சிலரை சேர்க்கவும் செய்திருக்கிறோம். ஏனால் அதை வந்து ஒரு சிறப்பு சலுகைகளாக செய்யலாம்னு. அந்த இந்தியாவிலிருந்து வரும் நடுவர்களுடன் நீங்கள் பேச வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்கள் என்றால், எங்களுடைய டோஸ்ட் மாஸ்டர்ல உறுப்பினராக சேர்ந்து கொண்டு நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பட்டிமன்றத்தை காண வேண்டும் என்றால், உங்களுடைய டோஸ்ட் மாஸ்டரிலிருந்து அனைவரும் வந்து கண்டு களிக்கலாம். அந்த ஜூம் இணையத்தில் வந்து. ஆனால் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்றால், எங்களுடைய யுஎஸ்ஏ தமிழ் டோஸ்ட் மாஸ்டரின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். நடுவராக அருள் பிரகாஷம் ஐயா அவர்களையும், ராம்குமார் அண்ணா அவர்களையும், கவிதாஜ் அவர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருள் பிரகாஷ் அண்ணாவும், ஜெயக்குமார் அண்ணா ராம்குமார் அண்ணாவும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நான் குழப்பி விட்டேன். ராஜ்குமார் அண்ணாவும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். கவிதாஜ் அவர்களிடம் தேதி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது வெகு விரைவில் உறுதி செய்யப்பட்டவுடன் நம்மளுடைய புலனக்குழுவில் நாங்கள் போடுவோம். அதை பொறுத்து நீங்கள் உங்களுடைய இதை சேர்ந்து கொள்ளலாம். நான் மகுடேஸ்வரன் அவர்கிட்ட கூட பேசுறேன். கேட்கலாம் பாலா அவர்களே. நம்மளுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு ஆடட் வேல்யூவாக இருப்பதற்கு அதே மாதிரி நிறைய நம்மளால மக்களை கொண்டு வர முடியும் என்றால் முனைவர் ஞானசம்பந்தம் அவர்கிட்ட கூட நான் பேசுறேன். ஞானசம்பந்தம் அப்பாவிடம் என்னாலும் கேட்க முடியும். நாம் இந்த மாதிரி நிறைய உறுப்பினர்கள் சேர்வதற்காக மட்டுமே இதை செய்கிறோம். அதனால் உறுப்பினர்களுக்கே இந்த வாய்ப்பு அந்த பட்டிமன்றத்தில் பங்கு பெறுவதற்கு. அந்த பட்டிமன்றத்தை காண எங்கிருந்து வேண்டாம் என்றாலும் தமிழ் மக்கள் வந்து சேரலாம். இதை நான் சொல்லிக் கொள்கிறேன். வேறு முக்கியமாக இடையூறு செய்து பேசியதற்கு மன்னிக்க வேண்டும் மகேந்திரன் அவர்களே. கான்டெஸ்டன்ட் டோஸ்ட் மாஸ்டராக நீங்கள் ஏதாவது பணி இருந்தால் செய்து நீங்கள் நிறைவு செய்யலாம். ஏனால் இது காணொளியில் சென்று கொண்டிருக்கிறது. நிறைவு செய்துவிட்டு நாம் பேச வேண்டும் என்றால் பேசிக்கொள்ளலாம். இந்த மேடையை கான்டெஸ்டன்ட் மாஸ்டரான மகேந்திரனிடம் ஒப்படைக்கிறேன். நல்லது. மகிழ்ச்சி. நிறைவு. நம்மளுடைய அறிவிப்புகளும் வந்து நிறைவு அடைந்தது. நம்முடைய தற்போதைய நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தின் தலைவி மிக சிறப்பாக நம்முடைய பட்டிமன்றம் சார்ந்த முன்னெடுப்புகளும் சரி, அது சார்ந்த அழைப்பையும் கூட விடுத்திருக்கிறார்கள். அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சிறப்பு. நம்ம மிக சிறப்பாக நடந்தது. இன்று காலை வரை எனக்கு மறுபடியும் இந்த பொறுப்பில் இருந்து செய்ய போகிறோமா என்பது 1 நிமிடம் 2 நிமிடத்துக்கு முன்பு தான் அது தயாரானது. ஆனாலும் கொடுத்த பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நம்ம அப்படியே காணொலியின் பதிவை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மிக்க நன்றி.